பகலின் தூக்கம் இதுதான் எங்கள் உலகம், எங்கள் உலகம். மூஞ்சில ஊத்து பேர் போக மூஞ்சி. ஐயோ யாரு இது மாதிரி உள்ளதுறாங்களே. ஐயோ ஷப்பா ஷப்பா. கடவுளே நீ தான் காப்பாற்றணும். சேம் கொஸ்டின். மச்சான் அந்த நாய் எப்படியா வாந்தி எடுத்து தான் வந்துருப்பான். மூஞ்ச நல்லா மாதிரி வச்சுப்பான். கண்டுக்காது சரியா? என்னடா இது கண்ட நேரத்தில் லவ் பண்ணுங்க? அதான்டா கண்டதன் காதலு. மச்சி நான் போயிட்டு வந்த கேப்ல என்ன இருந்துச்சு? இது மச்சான் டிக்கெட் எவ்வளோ? 100 ரூபாடா. 50 10 60 ரூபா கொடு. என்ன நடந்ததுன்னு சொல்றேன். என்னடா நீ அரை மணி நேரம் கக்கூஸ்ல இருந்தா நான் என்ன பண்றது? சரி அந்த 10 ரூபாய் எதுக்கு? பார்க்கிங் டிக்கெட் யாரும் உங்க அப்பா நான் கொடுப்பான். டேய் அம்மா கால் பண்றாங்கடா. பேசுறா. டேய் எப்படிடா பேசுறது? சவுண்ட் கம் பண்றான். ரிமோட் வேலை செய்யல. நீ வெளில போய் பேசு. அதான் தெரியுமே மச்சி. அதனால தான் வாழ்வு விட்டு போச்சு. மச்சி பேட்டரி போடல. என்ன சொல்றது? மாட்டினா கதை கந்தலாயிடுவேன். கடைசியா நம்ம கையில மொபைல் தான் பிடிச்சிருந்தது. நம்ம என்ன சொல்லி சமாளிக்கலாம்? ஹலோ. ஏன்டா போன் எடுக்க இவ்வளவு நேரம்? எங்க இருக்க? ஆபீஸ்ல தான் இருக்க. சடனா வெரி இம்பார்ட்டன்ட் மீட்டிங் ஒன்று வச்சிட்டாங்கம்மா. சரி இன்னும் எவ்வளவு நேரத்துல கிளம்புவ? இன்னும் ½ hourல வந்துருவோமா? பார்த்து பத்திரமா வா. என்னடா ஏதோ பெல் சவுண்ட் எல்லாம் கேக்குது? இல்லம்மா உள்ள மீட்டிங் போயிட்டு இருந்து. நீ ஃபோன் பண்ணதா எழுந்து நான் வெளில வந்துட்டேன். அதாம்மா உள்ள கூப்பிடுறாங்க. அப்பா கூட இன்னும் வீட்டுக்கு வரல. கொஞ்சம் சீக்கிரமா வாடா. சரி வைக்கிறேன். சரிம்மா. உனக்கு சேவ் பண்ண மாதிரியே இருக்கிறாங்க. டேய் கம்முன்னு வாடா. மச்சி கிளம்பலாமா? தயவு செஞ்சு போலாம். அம்மா கிளைமேக்ஸ் மச்சி மிஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் விட்டு தான் எங்க அம்மா கிட்ட மாட்டிருப்பேன்டா. ஜஸ்ட் மிஸ். சரியா மச்சி நீ போய் நேரம் வந்துடுறேன். இவ்வளவு நேரம் அங்கதானடா இருந்த? இந்த வாட்டி ஒண்ணுடா. நீ போய் நேரம் வந்துடுறேன். நீ போய் நேரம் வந்துடுறா போடா. என்னடா பண்ற? Thank you. Really? கிளம்பலாமா?
ஏய் வலிக்குதுடா. ஏன் கிள்னு கேட்க மாட்டியா? ஏன் கில்ல? இல்ல இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் நிஜம்தானான்னு சந்தேகமா இருக்கு. அதுக்கு நீ உன்னைதான் கிள்ளி பார்க்கணும். நான் எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியுது. நீதான் கனவு மாதிரி இருக்க. நிஜம் தெரிஞ்சிருச்சா? மறுபடியும் முதல்ல இருந்தா. Cheers. சஞ்சய், நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னால இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. நான் வீட்ல சொல்லிடவா? காமெடி பண்ணாத ஸ்ருதி. டேய் என்னடா பண்றான் இவன் பாத்ரூம்ல? தெரியல மச்சான். ஆனா 2 ரூபா கொடுத்து பாத்ரூம் போறவனை பார்த்துருக்கேன். 100 ரூபா கொடுத்து போற ஒருத்தன் வந்தான். கடுப்பேத்துறீங்கடா. வீட்டுல இருந்து வேற ஃபோன் பண்ணிட்டாங்க. நான் அப்பவே சொன்னேன் குடிச்சிட்டு ஊரை சுத்திட்டு வீட்டுக்கு போயிட்டே இருக்கலான்னு. அவன் தான் படத்துக்கு போலான்னா. லேட் ஆயிட்டு இருக்குடா. என்ன இந்த நேரத்துல? என்ன நேரத்துலயா? பகல்ல வந்தா உள்ள போய் ஒளிஞ்சிக்கிறேன். பணம் வாங்கும்போது தெரியும். என்னடா அவனுக்கு பிரச்சனை? எதுக்குடா அந்த ஆளை பூச்சி கத்தினுக்கிறான்? காசு மேட்டரா இருக்கும் போல. உன் பொண்ணு விட்டாட்டு போய் தூக்கிடுவாமா. போய் சொல்லாதீங்கண்ணா, என் மானமே போயிடுனேன். ரமேஸ்வரா ஏன்டா அவ்வளோ லேட்டு? நான் சிங்கமா கேளு. பண்ணீங்கன்னா அவ்வளோதாங்க. என் பொண்ணோட வாழ்க்கையெல்லாம் இருக்குது. பணம் வாங்கும்போது ஐயா ஐயான்றீங்க. அப்புறம் என்ன இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன்? பணத்தை கொடுக்க பாரு. ஏன்டா இவ்வளோ நேரம்? எங்கள் வீட்டில் இருந்து எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. நான் ஒழுங்கா வீட்டுக்கு போகலான்னு. நீ தானே தேட்டருக்குள்ள ஐடி கொடுத்த. ஏன் அப்படி நீ திட்டு வாங்குறியா? தானே மச்சி? தானே ரெடியா இருந்த? இல்லையா? இல்லையா? அதான் இல்லைன்றான்ல. என் மறுபடியும் உள்ள போகணுமா? சரி கிளம்பலாமா? தயவு செய்து. டேய் எதுக்கு அந்த அந்த பெரிய பூச்சி கத்தினா? அது ஒன்றும் இல்லை மச்சி. பெருசு துட்டு வாங்கிச்சு போல. செம்ம ரைடு வாங்கினது உள்ள. அதான் சாரி சொல்லிட்டேன்ல. சாரி. கல்யாணம் பண்ணிக்கலாம். சீரியஸா தான் சொல்றேன். மறுபடியும் முதல்ல இருந்தா. Cheers. Cheers. Okay, bye. Sanjay. Oh God. வாட்ச்மேன் நின்றுட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் மார்க் சம்பளத்தை வீட்டில் கூட கொடுக்காம எங்களுக்காக செலவு பண்ண பத்தியா? தேங்க்ஸ் ஃபார் த ட்ரீட் மச்சி. ஒயின் ஷாப்லாம் மூட்டு இருப்பாங்க ரமேஷ். மூட்டு வா. என்னடா அவ்வளோதானே நம்ம நட்பு. நம்ம கூட சுத்துற பையன் வேலைக்கெல்லாம் போறான்னு நினச்சி நான் எவ்வளோ பெருமைப்பட்டிருக்கேன் தெரியுமா? அப்போ நீயும் வேலைக்கு போல ரமேஷ்? நாளை வேலைக்கு போயிட்டா உங்களை பற்றி யாரா பெருமை பேசுது? தான் போகல. என்ன மச்சான் ஃபீல் ஆயிட்டியா? டேய் அப்பாடா. எங்க? டேய் கால் பண்றாரா? பேசுறான். தயவு செஞ்சு 2 பேரும் அமைதியா இருங்க சரியா?
சொல்லுங்கப்பா. சுஜித், எங்க இருக்க? ஆஃபீஸ்லப்பா. இன்னும் கிளம்பலையா? கிளம்புற டைம்ல ஒரு முக்கியமான மீட்டிங் வச்சிட்டாங்க. அம்மா கிட்ட கூட சொல்லியிருந்தேனே. சரி, வீட்டுக்கு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 1 hourல வந்துருவோம்ப்பா. சரி, பார்த்து பத்திரமா வா. தனியாவா வர? ஏன்பா? இல்ல, லேட் ஆயிடுச்சுல, அதான் கேட்டேன். ஆமாப்பா, தனியா தான் வரேன். சரி, சீக்கிரமா வா. அப்புறம் அவன் பாட்டு கேட்டுட்டே வண்டி ஓட்டாத, சரியா? சரிப்பா. நான் வீட்டுல மாட்ட போறேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நீ மாட்ட மாட்ட மாதிரி கரும்பு பிடிச்சது. வாட்டர் பைக். டேய் சீக்கிரம் வாடா. ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் இதை கழுவிடா. நான் குடிக்கிறேன் மட்டும் என் வீட்டுல தெரிஞ்சிச்சுன்னு வையன். அவங்களே வாங்கி வச்சிருவாங்களா? உங்க அப்பா மாதிரி நினைச்சா 50 ரூபா வாந்தி எடுத்துட்டு பேச்சு போட்டி கொண்டு குறைச்சிடல. நான் என்ன பண்றது, குச்சாலே வாந்தி வருது. பின்ன என்ன மைத்து குடிக்கிற? வாந்தி வந்தா வயிறு கிளீன் ஆகுச்சு. அதான். டேய், இனிமே உனக்கு சரக்குலாம் வாங்கி கொடுக்காதரா. வெயிட் தூக்குற கையில வாந்தியை கழுவிச்சு. டேய் போயிடுச்சாடா? போடா குசூட்டான் பூச்சி. போயிடுச்சுரா. குர்ரா. ஒரு கவரை வாங்கி வாயில கட்டி விடுறா. ஷிட் மேன். டேய் கப்பு தாங்களடா. டேய் குண்டு கழுவி எப்படா? எப்படா ஆச்சு? சார், பொண்ணு கத்துற சத்தம் கேட்டுச்சு. நான் ஓடி வந்து பார்த்தேன். 3 பேர் பைக்ல. அந்த 3வது ஆள உட்கார்ந்து இருந்தவன் அந்த பொண்ணுடைய தாலியை பிடிச்சி இழுத்தான். அந்த பொண்ணு கெட்டிமா தாலியை பிடிச்சிக்கிச்சு. கையை எடுக்கவே இல்லை. அதை பார்த்து பைக்கை ஸ்பீடா ஓட்டினான். அந்த பொண்ணால ஓடவே முடியல. தாலி அப்படியே அறுந்து கழுத்து அறுத்துக்குச்சுங்க. அந்த பொண்ணு கீழே விழுந்து தலையில அடிபட்டு அப்படியே மயக்கமாயிடுச்சுங்க. ஆளை பாத்தீங்களா? ஆளை பார்த்தேன். 3 பேரை பார்த்தேங்க. அதுல ஒருத்த ஹெல்மெட் போட்டுருந்தா, 2 பேர் மூஞ்சில கச்சிப்பு கட்டிருந்ததுங்க. வண்டி நம்பர் நோட் பண்ணீங்களா? வண்டி நம்பர் அது இருட்டுல தெரியல. ஆனா அவங்க பிளாக் பல்சர் வண்டி நினைக்கிறேன் அவங்க போனது. கன்ஃபார்ம்டா தெரியுமா? கன்ஃபார்ம் தான் நினைக்கிறேயா. எங்க தம்பி, போலீஸுக்கு போன் பண்றீங்களா? சொல்லு அசோகே. சரி சரி ஓகே. என்னடா சொல்றேன்? டேக்ஸ் ஆவாயா? குழந்தை பிறந்துச்சாமா? இல்லையாவா, இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கானாமா. ஒரு போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப் பண்ண வரலாமே. சுவிட்ச் ஆஃபே ஆயிடுச்சா? கிழிஞ்சுது. எங்க அம்மா போன் பண்ணும்போது பேட்டரி லோன் வந்துச்சுடா. சோனமுத்தா போச்சா? ஏய் ஏய் மச்சான் மூச்சு விடு ப்ளீஸ். அப்படியே உனக்கு முத்தம் கொடுக்க போறாங்க. மூடி. டேய் உட்கார்றா. மா, ஜிஹெச் வரைக்கும் தாங்காது. பக்கத்துல ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்துலாமா? சேர்த்துடலாம் சார். நான் ஃப்ரீ மெடிக் பண்ணி விடணும். நான் வந்தேன் சார். நீங்க ஏசி ஆபீஸ் கிளம்பிட்டேன்னு கோபால் சொன்னாரு. அட ஆமாயா, நான் மையஸ் நல்லா வச்சு செஞ்சுட்டேன். கேஸ் உள்ள கூப்பிட்டு அந்த கவுன்சில் கேஸ் என்னாச்சு? உனக்கு தான் மேட்டர் தெரியுமா? எதுக்கு கேஸை பெண்டிங்ல வச்சுக்கிற? அது இது போட்டு டார்ச்சர் பண்ணிட்டான். விட்டா நம்ம தான் ஆள் வச்சு செஞ்சுடுறோம் போல. ஆமா சார், நம்ம ப்ரெஷர் அவங்களுக்கு எங்க சார் தெரியுது? அடுத்த மாசம் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு ரிப்போர்ட் தரணும். உன்னை பத்தி தான் பிளாக் மேன் வச்சா என்ன கோச்சிக்காதான்றான். அந்த ஆளுகிட்ட போய் என்னத்த பேசுறது? மொத்தம் நமக்குன்னு வந்து வாய்க்கிறாங்க பாரு. சரி அதை விடுங்க. நீங்க இப்ப எந்த ஏரியால செக் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? அந்த கவிமணி சாலை சார், அந்த பிரிட்ஜை தாண்டி. கவிமணி சாலையா? சரி, டிடி கேஸ் தான் மாட்டுச்சா? எங்க சார் இது வரைக்கும் எதுவும் மாட்டல. ஆனா செக்கிங் போயிட்டு தான் இருக்கு. சரி, 2-3 நாளைக்கு எல்லா கேஸும் ஃபைல் பண்ணுங்க. பழக்க தோசில பைசா வேணும் விட்டுறாதீங்க. சரி சார். ஏதாவது சரி எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நாளைக்கு காலைல வந்துடுறேன். காலையிலையா சார்? ஆமாய்யா, நான் வைக்கிறேன். சரி சார்.
சுரேஷ் சார் யோ போயிட்டு டீ வாங்கிட்டு வாயா, ஒரே தலைவலியா இருக்குது. என்ன பண்ணு, வண்டிக்கு முன்னாடி ஃப்ளாஸ்க் இருக்குது, எடுத்து போய் வாங்கிட்டு வா. இல்லைன்னா உனக்கு ஒரு கண்ட்ராய் கவரில் பேக் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே சார். அப்படியே திங்கிறதுக்கு எதாவது வாங்கிட்டு வாயா. இந்த வண்டியா கண்ணாடி இருக்கியா? என்ன தம்பி? நான் தான் சார். பார்ட்டியா? லைட்டா பார்த்தா லைட்டா தெரியலடா பார்ட்டி. அட நீங்க வேற, பின்னாடி வரது நம்ம காரு தான், அதையும் விட்டுருங்க. விட்டுறியா? சரிங்க சார், போங்க தம்பி, நீங்க போங்க. அத்தா இவனை ஒரே பெரிய விஷயம், ரொம்ப ரெண்டு வரியா. இன்ஸ்பெக்டர் டிடி கேஸ் எல்லாம் கேஸ் போட சொல்லிக்கிறாரியா. நீங்க பாட்டுக்கு பழக்க தோசையில் துட்டு வாங்கிட்டு விட்டுறாதீங்க. மச்சான், போலீஸ்ரா. இந்த இடத்துல நிக்க மாட்டானுங்களே. வண்டி திருப்பிட்டுமா? எங்க திரும்ப தேட்டர் போறியா? விளையாடாத ஸ்டீஃபா, குஷ்டுக்குறோம் வேற. ட்ரிபிள்ஸ் வேற. சுஜித், உன்னோட எவ்வளவு இருக்குது? ஒரு 500 ரூபா இருக்கும். ஏரியாக்குள்ள வேற வழியாவும் போக முடியாது, உஷாரா தான் நிக்கிறானுங்க. இப்ப என்ன பண்ணலான்ற? அதான் உன்னாண்ட 500 ரூபா இருக்குதுன்னு, வா மொய் எழுதிட்டு போலாம். நான் என்னடி பண்றது? நான் கிளம்பலான்னு இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணா அந்த ஆள் என்னமோ கண்டுக்கவே மாட்டேங்கிறான். சரி, நீ எல்லாத்தையும் ஒரு பேக் பண்ணி வை. மச்சி, நான் வேணா இறங்கி நந்து வரட்டுமா? யார் நீ? அஃப்கோர்ஸ் என்னையும் சுஜித்தையும் பார்க்க தான் பிடிப்பாங்க. உன்னெல்லாம் பார்த்தோன்னே பிடிச்சிருவாங்க. நீ இரு, நான் இறங்கி நடந்து வரேன். ஐயா புளிப்பு, நீ மட்டும் சொல்ல பாரு. அச்சி உட்காரு. கம்மன் இருக்கடா. எப்படியா அவனுக்கு நம்ம நோட் பண்ணிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். நீங்க மூட்டு உட்காருங்க, பாத்துக்கலாம். ஜீசஸ். சரி இரு, கட் பண்ணிட்டு அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே புருஷோத்தமன், இது என்னையா அது கரகரன்னு வர சவுண்டா வருது? வேலை செய்யலையா கொஞ்சம் பாருங்க. பார்க்குறேன் சார். எப்பவுமே இதே வேலையா இருக்கு. ஆண்டோனா ப்ராப்ளம் தான் சார். சரி, இன்னும் கொஞ்சம் குயிக்கா பாரியா. சார், அனகாபுத்தூர் அருள்மொழி தேட்டர் பக்கத்துல ஸ்டேஜ் ஷேட்டிங் நடந்தது சார். விக்டிம்க்கு கழுத்துல அடிபட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்காங்களா சார்? வந்தவங்க கருப்பு பல்சர்ல ட்ரிபிள்ஸ் வந்ததா ரிப்போர்ட் வந்தது சார். 2 மாசம் 4 செயின்ஸ் ஆச்சுங்க. ரமேஷ், தயவுசெய்து ஹெல்மெட்டை மட்டும் கேட்டுறாத. யோ, வண்டி ஓட்டு பாரு, நிறுத்தியாத. ஏய் நிறுத்து. இதோ செத்துறான். ஏய் பாத்துடா. ஏய் டேய் 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 டைட்டா பிடிச்சுடா. ரெடியா சீக்கிரம். மச்சான், ஒரு நாள் சம்பளம் 500 ரூபா. அத அவனிட்ட விட்டு போறியா? மச்சான் கொல்லேடா. வேகமா போயா, எஸ்கேப் ஆயிர போறாங்க. எங்கேயா போனாங்க? டேய், பெட்ரோல் இல்லடா. தியேட்டர்ல எடுத்துருப்பானுங்க. ஐயா ஸ்வீட் கொடுக்காத. உண்மையதான்டா. நீ 2 மணி நேரம் தியேட்டருக்குள்ள இருக்க சொல்ல வெளில என்ன நடந்ததுன்னு உனக்கு எப்படி தெரியும்? யோ, வண்டியை ஸ்டார்ட் பண்ணியா. சரிதான் பண்ணியா, சத்தம் கிட்ட போயிட மாட்டாங்க. தெரியாம பாய்ச்சிட்டு. டேய், பக்கத்துல தான் எங்கேயோ இருக்கானேன்னு நினைக்கிறேன். பேசாம அங்கே 500 ரூபா கொடுத்துட்டு வந்திருக்கலாம். டேய், அது ஆம்புலன்ஸ் சவுண்ட்ரா. ஐயா மூஞ்சி, ஆம்புலன்ஸ் சவுண்டா கேட்டே இருக்கணும்ல, ஏன் நின்னுச்சு? கண்டுபிடிச்சிட்டாரா? பேசாம எங்கே நின்னுலாமா? வண்டியை நிப்பாட்டில கேட்டா என்னடா சொல்லுவேன்? பிரேக் பிடிக்கலன்னு சொல்லலாம். டேய், வெறுப்பேத்தாதீங்கடா, ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். கேட்க மாட்டானுங்க மச்சி. அங்கேயே புடிச்சிருந்தா கூட காசு வாங்கி விட்டுருப்பானுங்க. இப்ப புடிச்சானுங்க, ஃபுல் நைட் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருவாங்க. யோசிச்சு. வண்டியை தள்ளு போக முடியாது ஸ்டீஃபா, கண்டிப்பா மாட்டிப்போம். டேய், அங்க விடுறா, அப்புறம் வந்து எடுத்துக்கலாம். மச்சான் சீக்கிரம் வாடா. டேய், இந்த கார் பின்னாடி விட்டுற அப்படியே. சீக்கிரம்
நாங்க ஓடுறோம், நீ ஃபர்ஸ்ட் ஓடு. மச்சான் சேஃப் தானே? சேஃப் தான்டா, வாடா. எங்கேயா போய் தொலைஞ்சானுங்க? அங்க தாலி எடுத்துட்டு இங்க நம்ம தாலியா இருக்கிறானுங்க. சார் ஏன் சார் டென்ஷன் ஆகுறீங்க? அந்த எஸ்ஐ பத்தி உனக்கு தெரியாதுல்ல, அதானே வந்திருக்க. போக தெரிஞ்சுக்குவ. அதுக்குள்ள அந்த ஆளுக்கு மூக்கு எடுத்துச்சு பாரு. சார் சொல்லுங்க சார். யோ என்னையாச்சு? சார் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் சார், எஸ்கேப் ஆயிட்டாங்க சார். நீ அப்படியே வீட்டுக்கு போயிரு. வண்டி நம்பர் அதை நோட் பண்ணியா? லைட்ல ஆஃப் பண்ணியிருந்தாங்க சார், இருட்டில் ஒன்றும் தெரியல. சாக்கு சொல்றதை போட்டு வச்சா நீ தான் ஃபர்ஸ்ட் வருவ. இப்போ எங்க இருக்கீங்க? இந்த அம்பேத்கர் நகர் கிரவுண்ட் கிட்ட 3rd ஸ்ட்ரீட் பக்கத்துல நிக்கிறோம் சார். அந்த 3rd ஸ்ட்ரீட்டுக்குள்ள வண்டிக்கு நிறைய நிக்குதாயா? ஆமா சார். தெருக்குள்ள போய் அவனுக்கு வண்டி இருக்கான்னு பாரியா. ஏற்கனவே அங்க 2 திருட்டு வண்டி சிக்கி இருக்கு. ஓ சந்துக்குள்ள வண்டி இருக்காரு, போய் பாரு. ஓ வண்டியை போட்டு போயா. சார் இங்க 4 கருப்பு பல்சர் இருக்கு சார். ஆமா சார், 4 பல்சர் வண்டி இருக்கு சார், பிளாக் கலர் சார். சைலன்சரை தொட்டு பார்க்க சொல்லியா? அதான் சினிமாலயே காமிச்சிட்டாங்களா, எல்லாம் சொல்லி கொடுக்கணும். ஓ அந்த சைலன்சர் தொட்டு பாரியா. சார் இந்த வண்டியோட சூடா இருக்கு சார். சார் வண்டி கிடைச்சிச்சு சார். சரி 2 பேருமா சேர்ந்து லாக்க உடைச்சு வண்டி ஸ்டேஷன் எடுத்து போறீங்க. இன்ஸ்பெக்டர்ட்ட அதையாவது பிடிச்சோன்னு அதை காமிக்கணும். ஓகே சார். ஓ அந்த வண்டி லாக் உடையா, சீக்கிரம் போயா. இப்பதான் பிறந்தது. நார்மல் டெலிவரி தான். 3 கிலோ இருக்கு. நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. 2 பேரும் நல்லா இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. சார் ஸ்ருதி எந்த வார்டில் இருக்காங்க? சாரி சார், இப்போ நீங்கள் யாரையும் பார்க்க முடியாது. காலையில் வாங்க. அவங்க ஹஸ்பண்ட் தாங்க, எமர்ஜென்சி கால் வந்து கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ப்ளீஸ். ஓகே சார். தம்பி என்ன காச்சு? பாப்பாக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. உங்க பேரு? கௌதம் டாக்டர். அவங்கள பார்த்தீங்களா? இப்பதான் பார்த்தேன். எப்படி இருக்காங்க ஸ்டேட்டஸ்? இந்த செயின் அறுத்ததுனால அவங்க கழுத்தில் பெரிய வூண்டு, நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. பட் மெயினாக ஹெட் இன்ஜுரி தான். இப்போ அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் தான் இருக்காங்க. அவங்க சேச்சுரேஷன் எவ்வளோமா? 98 டாக்டர். கான்ஷியஸ் லெவல்? இல்லை டாக்டர், உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லையே? ஆக்சுவலி சேச்சுரேஷன் 90க்கு மேலே இருக்கணும். பட் அவங்களுக்கு 60% தான் இருந்தது. அதனால் அவங்கள கன்சல்ட் பண்ணாமல் இன்டுபேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து மெக்கானிக்கல் வென்டிலேட்டர் சப்போர்ட்டில் இருக்காங்க. வென்டிலேட்டர்னா? தமிழில் செயற்கை சுவாசம்னு சொல்லுவோம். லங்ஸுக்கு பதிலாக எக்ஸ்டர்னலாக ஒரு மிஷின்லேருந்து டியூப் வழியாக ஆக்சிஜன் சப்ளை ஆகும். இஃப் யூ ரிமூவ் இட் ஷி won't survive. டாக்டர், வேறு ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டலில் வேணால் வச்சு பார்க்கலாமா? அது உங்களோட விருப்பம். பட் ஆன் ரூட்டில் ஆம்புலன்ஸில் ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு சொல்லி எழுதி வாங்கிடுவோம். இல்லை அப்படி இல்லை, நான் ஜஸ்ட் ஆஸ்கிங். தம்பி இது ரொம்ப நேரமாக அடிச்சிட்டு இருக்கு, எப்படி எடுக்கணும்னு தெரியல. ஹலோ என்னாச்சு? வீட்டுக்கு போய் ரீச் ஆனியா இல்லையா? ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேன்ற. சாரி, ஸ்ருதிக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட்டா? ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம். நீங்கள்
என்ன ரமேஷ், சிந்தனைலாம் பலமா இருக்குது. இல்ல ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் கூட போலீஸ் துரத்தின்னு வருவானுங்க. அதான்டா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். டேய், நம்மளை துரத்தின்னு வந்தது சாதா எஃப்ஓபிடா. அவங்க இப்படி சீனை போட்டால் தான் போஸ்டிங் போது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். ஒன்றும் இல்லை தானே, இதுவே சீனை போடுது. நீ ஃப்ரீயாக விடு. சரி எகிரலாமா? வண்டியை காலில் எடுத்துக்கலாமா? டேய் விளையாடாதடா, வண்டி இல்லாமல் போனால் எங்கள் அப்பா சாவு வச்சிருவாரு. மச்சி, ஆனால் நீ போலீஸ் கூட இவ்வளோ வாய்ப்பு இல்லடா. சரி கிளம்பலாம். மச்சி 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 வண்டி நிப்பாட்றா. நேரா மச்சி யாரோ கூட்டமா இல்ல? செத்து போனவங்க ஆயா கூப்பிட்டாங்க. சி கம்முன்னு வா. ஆயாவா? ஓசிதம் அடிக்கிற வெக்கமா இல்ல? டேங்க அட்வைஸ் பண்ணி ஸ்வீஸ் என்னடா ஒட்டி உன்ன தானே குத்தேன். இரு வரேன். பாத்துடா, பொட்டி நஞ்சிர போகுது. நீ எவனா அந்த கொடை போடுற? பொட்டியை குடுறா. எப்பா இப்போதான்டா கண்ணு பளிச்சுன்னு தெரியுது. சாமி எவ்வளோ நேரம்டா? நானும் தம் அடிக்கலாம் போல. தம்ம விடு. இங்கே தானே வச்சேன். ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபாக இருக்குங்க. நான் தான் அப்போவே சொல்கிறேன்மா, நீங்கள் என்னமோ உங்கள் பையன் அப்பேற்பட்டவன் இப்பேற்பட்டவனை கதை விட்டுட்டு இருக்கீங்க. சார் என் பையன் சார்ஜ் போட மறந்துருப்பான் சார். வேணுனே ஸ்விட்ச் ஆஃப் எல்லாம் பண்ண மாட்டான் சார். அப்புறம் எதுக்கே செக் போஸ்ட்டில் எஸ்கேப் ஆனா? தனியாக வர்றதுனால ஏதோ யோசிச்சுக்கிட்டே வந்திருப்பான் சார். என்னது தனியாவா? ட்ரிபிள்ஸ் சார். ட்ரிபிள்ஸு 2 எருமாடுக்கு பின்னாடி உட்காந்து இருந்தது. என்கிட்ட தனியாக வரதா தானே சொன்னான். என் பையன் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டான் சார். அப்புறம் என்ன நான் பொய் சொல்கிறேன்னா? பக்கா டீசன்ட் ஃபேமிலி மாதிரி தெரியறதுனால தான் இங்கே உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கேன். இல்லைன்னா ஸ்டேஷன் கூட்டு போய் 4 இழு இழுத்துருப்பேன். யோ சார் அது குடியா? இது யார் அது? உன் பையனா இல்லை நான் பிரிண்ட் அவுட் எடுத்து வந்தேனா? இந்த பாரியா? ஓ சார் பத்தி பட்டி வச்சிருக்க? இல்லையா சார்? நீ வேலையை பாரு. எல்லாம் வேலையை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓ எஸ்ஐ டீ வாங்கிட்டு வர சொன்னார்ல? ஆமாம் சார். அதுக்கு பக்கத்தில் ஒரு 500 மீட்டர் தூரத்தில் ஒரு மெக்கானிக் செட் இருக்கு. பூட்டி தான் இருக்கும், வீடு பின்னாடி தான். எஸ்ஐ சொன்னார்னு போய் கூட்டியா, 5 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். மறுபடியும் அவ்வளோ தூரம் போகணுமா? சே யோ 4 பல்சரையும் தொட்டு பார்த்தியா? சார் ஃபஸ்ட்டு அந்த வண்டி பார்த்தேன், அப்புறம் இந்த வண்டி சூடாக இருந்துச்சு. அட போயா, இந்த வண்டியும் சுடுதியா? நான் வேற அந்த ஆள்கிட்ட வண்டி கிடச்சிச்சுன்னு சொல்லிட்டேன். என்ன சார் பண்ணலாம்? இப்போ என்ன பண்ணுறது? ஏய் இங்கே வா, இதை பாரு. அந்த 3 பேரில் இவன் இருந்தானாயா? ஆமாம் சார், இவன் தான் சார் அந்த வண்டி ஓட்டு வந்தான். இந்தா போய் எஸ்ஐட்ட கொடு. சரி சார். சீக்கிரம் போயா. யோ எஸ்ஐட்ட நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லு. சரி சார். சொல்லியா? சார் எஸ்ஐ கிட்ட வண்டி ரெக்கார்ட்ஸ் கொடுத்துட்டேன் சார். அப்படியா? என்னையா சொன்னார் இந்த எஸ்ஐ? எதுவும் சொல்ல சார். சுஜித், நீ வண்டியை தள்ளின்லாம் போவானா? இரு. யார்கிட்ட இருக்கான்? எல்லாம் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட தான் இருக்கும். டேய் ஏன்டா திருடுற? 100 ரூபா இருந்தா கூட டேங்க் அவளை வச்சுட்டு போகலாம். ஆர்சி புக்கில் இருந்த அட்ரஸ்க்கு விசாரிக்க கிளம்புனார் சார். ஆர்சி புக்கை நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொன்னியா? என்னடா இவ்வளோ ஈஸியாக வந்துச்சு? மச்சி மச்சி வாக்கி டாக்கி சத்தம் கேட்குதுல? ஏய் சுருக்கு இருக்காம கமலம் போட்டு மாறி கொழுந்து இந்த பாட்டு தானே வச்சு கேட்டுச்சு. போடா லூசு குதி. வண்டியை சீஸ் பண்ணியாச்சுன்னு இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லிட்டாராம் சார். வண்டியை ஸ்டேஷன் கொண்டு போயிட்டீங்களா கேட்டாரு.
லாக்கை உடைக்கிறாங்க, மெக்கானிக் கூட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன்னு சொன்னாங்க. யோ இங்கே ஏதோ சத்தம் கேட்குது. நான் தான் சார் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். யோ ஐயா பண்ண. டேய் யாரா அது? மச்சி 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 வண்டி நிப்பாட்றா. நேடா மச்சி யாரோ கூட்டமா இல்ல? செத்து போன வாயா கூப்பிட்டாங்க. சி கம்முன்னு வா. டேய் இல்லைங்கடா. டேய் 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 வேற சொல்லுங்க புருஷோத்தமன். அந்த 3 பேர் தப்பிச்சு போயிட்டாங்க சார். என்னது? ஆமாம் சார். எவ்வளவோ தடுத்து பார்த்தேன் சார், சமாளிக்க முடியலை சார். என்ன அடிச்சு போட்டு ஓடிட்டாங்க சார். கை ஃப்ராக்சர் ஆகிக்கும் போல நினைக்கிறேன் சார். நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன் சார். யோ நீ மயிரை போடுங்க தான் லாய்க்கு வையா போன. யோ சட்டை போட்டு கிளம்பியா, ஸ்டேஷன் போகலாம். சார் அதான் வண்டியை சீஸ் பண்ணிட்டீங்களா சார்? அப்புறம் நான் எதுக்கு சார் ஸ்டேஷனுக்கு? யோ சீஸ் பண்ண வண்டியெல்லாம் லவுட்டிட்டு போயிட்டாயா? கூட இருந்த கான்ஸ்டபிள் வேற அடிச்சிருக்கான். யோ என்னை கோவப்படுத்தாத, கைகி வச்சிட போறேன். மரியாதை கிளம்பு. சார் ப்ளீஸ் சார். சார் சட்டையை போட்டு வாங்க. கிளம்புங்க கிளம்புங்க. கவலைப்படாத, வந்துடுறேன். ஏமா உன் புள்ளியோட சுற்றுறவங்க பேர் ஃபோன் நம்பரா தெரியுமா? அவன் அடிக்கடி ஒரு பையனோட தான் சார் வெளியே போவான். யாருமா அது? அவன் பேர் என்ன? அவன் பேரு சொல்ல சோகே. ஸ்டீஃபா டேய் எங்கடா இருக்கீங்க? உங்களை கேட்டு போலீஸ் எனக்கு ஃபோன் அடிக்குதுடா. இது போலீஸா? நீ தான் ஸ்பாட்ல இருந்தியம்மா? ஆமாம் சார். என்கிட்ட தான் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு சத்தம் கேட்டுச்சு. என்னாச்சு ஏதாச்சுன்னு போய் பார்த்தேன் சார். பேச்சு மூச்சு இல்லாமல் கீழே விழுந்து கிடந்தாங்க. ஒரே ரத்தமாக இருந்தது சார். அங்கே யாராவது ஏதாவது பார்த்ததா சொன்னாங்களா? பக்கத்தில் தேட்டரில் வாட்ச்மேன் ஏதோ சொன்னார் சார். தியேட்டர் வாட்ச்மேனா? ஆமாம் சார். என்ன சார் ஆச்சு? பேச்சு இல்லை, களத்துல பயங்கரம் அடிபட்டிருக்கு. சார் ஏர் சீட்டு வாங்கிட்டியா? டாக்டர் என்ன சொன்னாரு? வாங்கிட்டேன். செயின் தான் அறுத்துருக்குன்னு சொல்றாரு. கத்தி கத்தி பட்டா மாதிரி தெரியலன்றாரு. சரி நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருங்க. ஓகே சார். சார் நம்ம போலாமா சார்? ஸ்டேஷனுக்கா? இல்ல அந்த தியேட்டர்ல வாட்ச்மேனை போய் விசாரிச்சுட்டு போயிடலாம் சார். யோ தியேட்டர் வாட்ச்மேன் ஸ்டேஷன் வர வச்சு விசாரிக்கலாமையா? சார் வாட்ச்மேனை பார்க்க போறீங்களா? நானும் வரேன். நீங்க எதுக்கு வரீங்க சார்? இல்லை சார் நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதான். அதெல்லாம் அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். நாம போலாம் சார். வண்டி வச்சிருக்கீங்களா? இருக்கு சார். 2 வீலரா? இல்ல கார். யோ நீ சொல்ற மாதிரி தியேட்டர் கிட்ட போய் வாட்ச்மேன் விசாரிக்கலாம். நீ வண்டியில போயிடு, நான் சார் கூட வரேன். வாங்க சார். பாத்துக்கோங்க கார் நான் தான். சார் கார்ல ஏசி இருக்கா? நான் தான் அப்பே சொன்னல டிடிக்கெல்லாம் போலீஸ் துரத்த மாட்டாங்கன்னு. டேய் எங்கடா அவன்? நம்மளோட சொல்லிட்டு எங்கடா போனா? தெரியலடா. சரி மச்சான், அக்காவுக்கு பையன் பிறந்துக்கிறான் மச்சான். இந்த புடி குடி ஒஸ்தியான சரக்கு குடிச்சா சும்மா ஜிவ்வுன்னு ஏறும். டேய் எங்களை போலீஸ் தேடுதுன்னு சொன்னியடா? ஆமா, அக்கா குழந்தை பிறந்துக்குது, எல்லாரும் வாங்கடானா வந்திருப்பீங்களா? அதனால தான் போலீஸ்னு ஸ்வீட்டை கொடுத்து உங்க எல்லாரையும் இங்க கெதர் பண்ணிக்கிறேன். குடி மச்சி. ஐயோ டேய் கஷ்டப்பட்டு உசார் பண்ணுதுடா. அவனை வந்த கோத்து மண்டையில போட்டு உடச்சிருப்பேன். கீழே வச்சேன்னு சந்தோஷப்படு. ஏண்டா ஒரு செகண்ட்ல பயம் காட்டியாடா. சார் வேற அதுக்குள்ள நான் அப்பவே சொன்ன அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டான். என்ன தான்டா நடந்தது? படம் பார்த்து வர சொல்ல செக் போஸ்ட்ல வண்டியை நிறுத்தாம வந்துட்டோம். பல்லே துரத்தின்னு வந்தானுங்க. பெட்ரோல் இல்லாம வண்டி நின்றுச்சு. அப்புறம் 3rd சீட்ல வண்டியை விட்டு கிரவுண்ட்ல ஒழிஞ்சுக்கணும். வண்டியில இந்த ரெக்கார்ட்ஸ் வர காணும் மச்சி. டேய் வண்டியில ரெக்கார்ட்ஸ் இருந்ததா இல்லையானே தெரியல. வண்டியில் என்ன ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சு? சராக்ஸ்ரா. அப்புறம் எதுக்கு மெஸ் லைனு? ஃப்ரீயா விடு. சரி ஒரு பாட்டில் தானே எடுத்துட்டு வந்தேன். எடுத்துட்டு வந்த ஒன்னையும் போட்டு வச்சுட்டு ஒருத்த நக்கல் தானே உனக்கு? மச்சி ஆல் தி பெஸ்ட் ஃபார் பேபி பாய் மச்சி. டி
நிஜமாவே ஒரு பாட்டில் தான் எடுத்துன்னு வந்தேன். என்னடா மாமா ஃபோன் அடிக்கிறாரு? பாட்டில் எடுத்துன்னு வந்ததை கண்டுபிடிச்சிட்டார் போல இது. எடுத்து பேசுகிறா. ஓயோயோ வெரி டேஞ்சரஸ் மச்சி. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் விடு. தோபர்ரா அவர் நம்பர்லேருந்து அடிச்சோன்னு அடிக்கலன்னு வேறு நம்பர்லேருந்து அடிக்கிறாரு. எடுத்து பேசுகிறா, அதான் முக்கியமான விஷயமா இருக்க போகுது அப்படின்ற. சரி ஓகே, வெயிட் அண்ட் மிட், ஐ வில் ஜஸ்ட் பி பேக். மாமா சொல்லு. பொண்ணு கார் விட்டு இறங்கும்போது நான் மட்டும்தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த பக்கம் போச்சு. ஓன்னு ஒரு சத்தம் கேட்டது. சத்தம் கேட்டு நான் தான் அங்கே போனேன். சார் ஒரு நிமிஷம். யோ, அவர் சொல்றது ஒன்றும் கூட விடாம ஒழுங்கு எழுதியா? ஓகே சார். சார் 3 பேர் பைக்கில். என்ன சார் எதுக்கு கூப்பிட்டீங்க? ஸ்டேஷனுக்கு வந்து எழுதி கொடுக்கணும் நீங்கள்ல. கம்ப்ளைண்ட் எங்கே எழுதி கொடுத்துறேன். இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? நான் வேறு ஏதாவது நினச்சேன். இல்லை சார், ஹாஸ்பிட்டலில் வேறு யாரும் இல்லை, நான் தான் பார்த்துக்கணும். ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஆள் யாருன்னு பார்த்தீங்களா? ஆள் அடையாளம் எல்லாம். சரி இருங்க வரேன். இல்லை சார். யோ பேப்பர் வந்து குடியா. எதுக்கு? என்னையா அவங்க அப்பா வீடு சுத்தா குடியா பேப்பர். என்னையா நீங்க சொல்லுங்க. இந்தாங்க பேப்பர். கம்ப்ளைண்ட் எழுதுங்க. என்னன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்க? செயின் ஸ்நாச்சிங்கா, கொலை முயற்சியா? நீங்க தான் சொல்லணும். யார் மேலும் சந்தேகம் இருக்கா? ஆம்புலன்ஸ் வந்த பிறகு ஒரு 2 பேர் வந்தாங்க. அது 2 பேர்கிட்ட கூட நான் கூட பேசிட்டேன். அவங்க தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை சார். சரி எல்லா டீட்டெயில்ஸ் எழுதுங்க. எத்தனை நாள் நீங்க வேலை செய்ய? அந்த பொண்ணு எந்த கம்பெனியில் வேலை செய்யுது? சார் கம்பெனி பேர்லாம் வேணாம் சார். ஆமாம் சார் எழுதுங்க சார். டீட்டெயில்ஸ் வேணும் சார். என்ன அசோக்கே, மாமா கழுவி ஊத்திருக்கார் போல இருக்குது. இப்படி வேர்த்து ஊத்திருக்குது. என்ன மச்சான் பயங்கரமா ஊத்திட்டு போல. என்னடா சொல்லும்? கையடுறா. தேட்டர்லேருந்து திரும்பி வரும்போது நிஜமாவே என்னடா நடந்தது? ஒத்த போலீஸ் இவனை கேட்டு எனக்கு ஃபோன் அடிக்குதுடா. டேய் 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 தகட்டுதுடா எப்பா. ரொம்ப ஸ்வீட்டு கொடுக்காதண்ணா. சுஜித்து நம்மளால இந்த நம்பருக்கு ஃபோன் விடுறா. புடுறா. சரி சரி புடி. பண்ணு மாமே, எப்படி பேலன்ஸ் இருக்காது? டேய் டேய் வேணாடா. டேய் பின்ன என்னடா ஓவரா சீன் காமிச்சுன்னுக்குறேன். இரு போலீஸ்க்கு எப்படி உன் நம்பர் தெரியும்? அதான் மச்சான் எனக்கும் தெரியல. சுஜித்து உன் வீட்டில் என் நம்பர் இருக்குது. அசோகே என் வீட்டுக்கு போலீஸ்லாம் போயிருக்காது. அப்பெல்லாம் ஒன்றா இருக்காது. நான் பயந்துட்டியா? அதே பயந்தான் எனக்கும். இவன் என்ன மச்சான் என் கையில் கொச்சுக்கிறான்? ஒருத்த விளாட மேட்டரை பேசினுக்கிறாங்க. போலீஸ் இப்போ என்னதான் சொன்னாங்க? இவன் பேரு வண்டி நம்பர்லாம் சொல்லி ஏதோ என்கொயரின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காங்கடா. என்கொயரியா? என்னடா சொல்ற? என்ன என்கொயரியா இருக்கும்? சப்பா மேட்டரா இருந்தால் ஃபோன்லேயே சொல்லியிருக்க மாட்டாங்க. மச்சான் அப்போ அந்த வண்டியில் இந்த ரெக்கார்ட்ஸ் கூட போலீஸ் ஆண்டா இருக்கணும். டேய் கிளம்புங்கடா, போலீஸ் ஸ்டேஷன் போகலாம். என்னன்னாலும் பார்த்துக்கலாம். டேய் என்ன விஷயம் தெரியாம எப்படிரா? நேரம் ரமேஷா பயப்படுறியா? அவன் சொல்கிறதும் கரெக்ட் தான் மச்சான். உங்களெல்லாம் மர்டர் கேஸில் தேடிட்டு இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? நாங்கள் பண்ணலன்னு சொல்லுவோம். நீ சொன்னோடனே அப்படியே தம்பி பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போகணும் வழி அனுப்பி வைப்பான்னு நினச்சியா? ஒருத்த போனோடனே அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. போலீஸ் அடியை தாங்குவியா நீ? இப்போ என்ன பண்ணலான்ற? நான் முதல்ல போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன். அது வரைக்கும் எங்கேயும் போகாதீங்க, இங்கே இருங்க. சுஜித்து நீ உங்கள் வீட்டுக்கு ஃபோன் அடிக்காத, அங்கே போலீஸ் இருக்க போகிறாங்க. அங்கேயே 500 ரூபா கொடுத்து தொலைச்சிருக்கலாம். அண்ணா வச்சுக்கோங்கண்ணா, வைங்கண்ணா. கரெக்டான டைமில் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. வரண்ணா. அண்ணா அவங்க கார் விட்டு இறங்கி போனது பார்த்தீங்கல்ல, அது கேபா இல்லை டாக்ஸியா? கேப்னா கம்பெனி பேர் ஏதாவது ஒட்டிருந்துச்சா முன்னாடி பின்னாடி? உங்கள் சட்டு கலர் நீல கலர் அந்த வண்டி. நைட் டைமில் ஆஃபீஸ் கேப்னா வீட்டு வாசலே ட்ராப் பண்ணுவாங்க. எதுக்கு இங்கே இறங்கி போனான்னு தெரில. சரிண்ணா
ஒன்றும் இல்லை வரேன். சார் 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 என் பேர் அசோக். சரி டேய் என்ன அதுக்கு நீதான் அசோக்கா? ஆமாம் சார். ஆ போய் உட்கார். சரி யாருப்பா? சார் இந்த ஒரே நிமிஷம் சார் ஒன்று சொல்கிறேன். சார் என்னையா? சார் இந்த பையனோட ஃப்ரெண்டு வந்திருக்கான் சார். இவன் நம்பர் தான் அவங்க அம்மா கொடுத்தாங்க. யோ நீ வேறயா? அவன் அங்கேயே உட்கார சொல்லியா? இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இருக்கிறாரு. சரி சார். அவரே வந்து விசாரிப்பாரு. போயா. ஓகே சார் ஓகே சார். யோ மாறி சார் என் லீவ் லெட்டரை இன்ஸ்பெக்டர் டேபிளில் வச்சிருக்கேன். வந்தா மறக்காம எடுத்து கொடுத்துறியா? சரி சார். மறந்துடாதியா? ஏய் சார் உட்கார்றா. உட்கார். ஓ நீதானா? யோ பாத்துக்கியா? சார் ஒரு நிமிஷம். சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. அந்த வண்டியில் உங்கள் வயசில் ஒருத்தர் தான் உங்கள் ஒய்ஃபை இறக்கி விட்டு போனார். அது யாரோ கலிகா இருக்குங்க. கொலிக்குண்ணா? ஒய்ஃப் கூட வேலை பார்க்குறவங்க. இதுக்கு தான் எவ்வளோ தேங்கினீங்களா? இல்லை சார், அவங்க 2 பேரும் முத்தம் கொடுக்கறத நான் பார்த்தேன். அவர் போன பிறகு உங்கள் ஒய்ஃபு பேக்கில் இருந்த தாலி எடுத்து போட்டுக்கிட்டாங்க. பத்தல நான் கேட்க வேண்டியதானே? சார் 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 இந்த விஷயத்தை நான் போலீஸில் சொல்லியிருப்பேன். வெளியே தெரிஞ்சா ஒரு ஆம்பளைக்கு எவ்வளோ அவமானம்னு எனக்கு தெரியும். இதை நான் கேட்கல, நீங்கள் தான் கொடுத்தீங்க. இந்த காகிதத்தை நீயே வச்சுக்கோ. சுஜித் எத்தனை நாளாக தெரியும்? இப்போ தான் சார், 1 வருஷமாக தெரியும் சார். அவன் கூட வேலை பார்க்குறியா? இல்லை சார், ஸ்கூல் ஃப்ரெண்ட் சார். 1ஆவதுலேருந்து ஒன்றா தான் படிக்க. திருட்டு கூதி. அப்புறம் எப்படி 1 வருஷம் தெரியுன்ற? சாரி சார். அவன் ரீசெண்டாக பார்த்தியா? சார் இல்லை சார், அக்கா குழந்தை பிறந்திருக்குது. காலையிலேருந்து ஆஸ்பத்திரி தான் சார் இருக்கிறேன். இந்த ஆஸ்பத்திரி? சார் தோ சார், ஃப்ரீமேட் ஹாஸ்பிட்டல். அக்கா பேர் என்ன? சார் அக்கா பேர் ஆனந்தி சார். மாரே சார். சார் எப்பா அந்த ஃப்ரீமேட் ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணிட்டு என்ன பேர் சொன்ன? சார் அசோக் சார். யோ உங்கள் அக்கா பேர் நீ? ஆனந்தி சார். ஆனந்தி. ஆனந்தினி இன்னைக்கு யாருக்காவது டெலிவரி ஏதாவது பார்த்துருக்காங்களான்னு சொல்லி விசாரிச்சு சொல்லுங்கள். ஓகே சார். அவங்க கூட ரீசெண்டாக ஃபோனில் பேசினியா? சார் இல்லை சார், அக்கா குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்கிறது தான் சார் ஃபோன் அடித்தேன். சுஷ்டாஃபாக இருந்தது சார். சரி ஏன் சார்? ஏன் சார் விசாரிக்கிறீங்க? அவனுக்கு ஒரு அவார்டு இருக்குது.
அவனுக்கு பதிலாக நீ வாங்கிட்டு போறியா? சாரி சார். பேசுற லவ்டா. என்னையா சார் அவன் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டு தான் சார். உண்மை சொல்ற மூஞ்சி மாதிரியே தெரியல இது. சார் நிஜமா தான் சார். சரி கிளம்பு. போகும்போது அப்படியே ரைட்டரை பார்த்து வீட்டு அட்ரஸ் அப்பா அம்மா பேர்லாம் சொல்லிட்டு அப்படியே ஆதார் கார்டு காப்பி கொடுத்துட்டு போடா. சரி சார். ஓகே சார். நீ கடை போடா. சரி. செல்வா ஸ்ட்ராங்காக ஒரு டீ சொல்லுப்பா. சார் இன்ஸ்பெக்டர் உங்ககிட்ட. இந்தா இதில் ஐயா சொன்ன எல்லா விவரத்தையும் எழுது. ஏய் டீ சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு? என்னாச்சு பாரு. ஹலோ அப்போ சொல்லுங்கப்பா. என்னையா? இல்லைப்பா இங்கே லேட் ஆயிடுச்சு. காஃபி டீ தான் வேணுமா? இதோ ஒரு 5 நிமிஷத்தில் கிளம்பிடுவேன். உன் பையன் யாரோட சுற்றி தெரியுமா? தம்மடிக்கலாம் வரலப்பா, புரிஞ்சுங்கப்பா. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோமே தெரியாது அவனுக்கு. இங்கே ஒரே சத்தமாக இருக்குது. சொல்லியா விட்டுறியா? அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தெரியாதா? அங்கே நிற்கிறானே அவனே தெரியுதா பாரு. அவனே தெரியல மச்சான். அவன் ஃப்ரெண்டே கிடையாது. சுஜித் மொத்தம் உடனே கிளம்பி 3 பேர் ஸ்டேஷன் போங்கடா. சொன்னா கேளுங்கடா. மொத்த அப்பா ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கானுங்கடா. போய் சொல்ற. என்னையா? ஏய் நான் விளாடுறீங்களா? எப்படியா பசங்க? இந்த பாரு இன்னும் 1/2 மணி நேரத்துல நீங்க 3 பேர் இந்த ஸ்டேஷனுக்கு வரலன்னு வச்சுக்கோ. ஒத்த இதே நிலைமை தான் உங்க அப்பனுக்கும். வாங்கடா. ஒத்த போய் சொல்றேன் இல்ல அப்படா. என்ன போய் சொல்றியா? பாரு ஒத்த லார கட்டறவனுக்கு. எங்க பாரு. ஏய் சஞ்சய் வேண்டாம். ஏய் சும்மா தான். ஏய் ஓ அடி பாவி. ஹாய் சொல்லு. ஏய் சும்மா நம்ம பார்க்க தானே. ஹாய். கிஸ் கூட. இந்த வீடியோ உன் ஹஸ்பண்ட் பார்த்துட்டா என்ன பண்ணுவ? எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு. உனக்கும் எனக்கும் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல. நான் சூப்பர்மேன் மாதிரி ஒரு பையனை லவ் பண்ணுறேன். அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லுவேன். டிவோர்ஸ் கேட்டும் கொடுக்க மாட்டேன்ட்டானா அப்போ நான் என்ன பண்ணுறது? குடும்பப்படுத்துறான்னு போய் கேஸ் போட்டு டிவோர்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். கோவப்பட்டு நம்மளே ஏதாச்சும் பண்ணிட்டானா? அவன் ஒரு வேஸ்ட் பீஸு. அந்த அளவுக்குலாம் அவன் வர்த்தே கிடையாது. யார்ப்பா? சார் சுஜித் சார். ஸ்டேஷன்லேருந்து கால் வந்திருந்தது. நீ தான் அந்த சுஜித்தா? ஆமாம் சார். அப்போ அந்த 3 பேர் நீங்கள் தானா? ஆமாம் சார். ஒரு நிமிஷம் சரி.
ஐயா 3 பேரை உள்ள வர சொன்னார் போ. Hey. Hey, யாரா நீ? Relax. நான் ஸ்ருதி colleague. Sorry brother. It's okay. ஏதோ நினைச்சு. I am எப்படி அப்ப? சஞ்சய். சஞ்சய்? கால் பண்ணியிருந்தேன். நீங்கள் தான் அவளை இங்கே அட்மிட் பண்ணியிருக்கதா சொன்னீங்க. சாரி பிரதர், ஞாபகம் இல்லை. பார்த்தீங்களா அவளை? பார்த்தேன். I'm sorry. தண்ணி ஏதாவது வேணுமா? No, I'm fine. நம்ம கொஞ்சம் வெளில போய் பேசலாமா? வாங்க. என்னடா பேரு? ஸ்டீஃபன் சார். என்ன ஏரியா? பிக் ஸ்ட்ரீட் சார். பிக் ஸ்ட்ரீட். பிக் ஸ்ட்ரீட் சார். பேர் ரமேஷ் சார். நானும் பிக் ஸ்ட்ரீட் தான் சார். செல்வா சார். எப்போ ஸ்ட்ராங்காக டீ சொல்லுப்பா. ஏய் நீங்கள் டீ தான் சாப்பிடுங்கடா. சரி போ. ஓகே சார். எவ்வளோ நாளாடா இதை செஞ்சிட்ருக்கீங்க? எது சார்? ஏன்டா பச்சை பசங்க மாதிரி எதுக்குடா இது தேவையில்லாத வெள்ளம் செஞ்சிட்ருக்கீங்க? சார் நீங்கள் எதை பற்றி பேசுறீங்க? அதிகத்தா கை கட்டுறா விட்டா காமெடி பண்ணிட்டுருக்க. மே மாறே யாராவது ஏதாவது பார்த்தேன்னு சொன்னாங்களா? தேட்டர் வாட்ச்மேன் அவள் கார்லேருந்து இறங்கி ஸ்ட்ரீட்குள்ளே போனதை பார்த்தேன்னு சொன்னார். ஆஃபீஸில் கேப் ஹோம் ட்ராப் ஆச்சு. வீட்டு வாசல்லே ட்ராப் பண்ணியிருப்பாங்களே. இல்லை, அவள் ஆஃபீஸ் கேபில் வரல, வேற யாரோ ட்ராப் பண்ணியிருக்காங்க. பட் அவகிட்ட கேபில் போனேன்னு தானே சொன்னான். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? கொடுத்தாச்சு. அவள் இப்படி பண்ணவங்களை சும்மா விடக்கூடாது கௌதம். என் ஃப்ரெண்டோட அங்கிள் ஒருத்தர் ஏசியாக இருக்காரு. அவர்கிட்ட வேணால் சொல்லி இந்த ஏரியா ஸ்டேஷன் கால் பண்ண சொல்லிட்டேன். வேணாம் பிரதர், நான் வெளியே யாரும் தெரிய வேணாம் பார்க்குறேன். நீங்கள் காமெடி பண்ணிடுறேன். அவளுக்கு இப்படி நடக்கும் நினச்சி கூட பார்க்கல. அவள் ரொம்ப நல்லவ கௌதம். கௌதம் என்ன திடீர்னு பிளாக் அவுட் ஆகிட்டீங்க? ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட். நான் ஜஸ்ட் அவளோட கலீக் தான். எனக்கே இது பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஓகே கௌதம், நான் கிளம்புறேன். அவளை பார்த்துக்கோங்க. அவளோட ஸ்டேட்டஸ் என்னென்னு அப்டேட் பண்ணுங்கள். ஷூர். ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க் மீ. பை. ஏய் சட்டு புட்டுன்னு ஒத்துக்கங்கடா, டைம் ஆகுதுல்ல. சார் சத்தியமாக நாங்கள் செயின் ஸ்டாச்சிங்லாம் பண்ணல சார். ட்ரங்க் அண்ட் டிரைவில் போலீஸ் கிட்ட மாட்டி போனது செக் போஸ்ட்டில் வண்டி எடுத்து தான் வந்தோம். ட்ரங்க் அண்ட் டிரைவரியா? மாறே சார். என்ன மாதிரி சார்? பையன் ரொம்ப நல்ல பையன், தங்கம் வெள்ளிலாம் வீட்டில் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களாம் சொன்னேன். ஒருத்த குஸ்தி வண்டி ஓட்டுக்கணும் இவனே ஒத்திட்டான் பார். சார் நான் எங்கே சார் சொன்னேன்? இந்த பையனோட அப்பா தான் சொன்னார். என்னடா அப்பா அவன் புள்ள யார் கூட சுற்றுது என்ன பண்ணுறான்னு தெரியாமல் அவன் அப்பனா இருப்பானே டவுட் ஆகுது. சார்
அதான் நாங்கள் வந்துட்டோம்ல சார். ஆமாம். முதல்ல உங்கள் அப்பா விடுங்க சார். ம் ஓகேம்மா. மாரி சார் அவன் அப்பனை கூட்டு வா. சரி சார். என்னடா கலர் கலராக ஜட்டிலாம் போட்டுன்னு எங்கடா பிடிச்ச காமெடி பாரு. வாங்க சார். சார் உட்காருங்க சார். உட்காரியா. யோ உட்காரியா, அதான் ஐயா சொல்கிறார்ல, என்ன முழிகிற? சார் ப்ளீஸ் சார், அவர் எதுவும் பண்ணுறாதீங்க சார், ப்ளீஸ் சார். சரி ப்ளீஸ் சார். சட்டை கட்டு சொல்லு. சார் சட்டை கட்டுங்க சார். யோ சட்டை கட்டியா? சார் நான் எதுக்கு? கைட்டியா சட்டை என்ன பண்ணுறீங்க? பெரிய மனுஷனாச்சுன்னு மரியாதை கொடுத்து பேசினா ஓவரா பண்ணுறீங்க. கைட்டியா சட்டையா? நாங்கள் தான் சார் செயின் ஸ்நாச்சிங் பண்ணோம். குட் பாய். நீ என்ன பண்ணுறடா? சார் அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கினே சார் வீட்டுக்கு அமிச்சிரு. ஓகே சார். இந்த பசங்களை செல்ல தூக்கி போடு. எழுந்துரு எழுந்துரு. பசங்களுக்கு 2 கிங்ஸ் கொடுப்பா. சார் அதெல்லாம் வேணாம் சார். சார் சார் பசங்கக்கிட்ட ஒரு 5 minutes பேசணும் சார். சார் ப்ளீஸ் சார் ஒரு சார் 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 ப்ளீஸ் சார் சார் ஒரு 5 minutes சார் சார் ப்ளீஸ். சரி அந்த பக்கமாக போய் பேசிட்டாங்க போங்க. தேங்க்யூ சார் தேங்க்யூ. அந்த பக்கம் அந்த ஹேண்ட் கப்ஸ் சார் வேணாம் சார், திட்டு பசங்க ஓடுவானு சார். அவன் ஓடனா அவங்க அப்பனை கூட்டு வந்துடல. கரெக்ட் சார். சார் இங்க என்ன பண்றீங்க? இல்லை அதில் சவுண்ட் எதுவும் வந்தது. அதுக்கு தான் நாங்க இருக்கோம்ல, நீங்க எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. அது என்னன்னு பாருங்க. மச்சான் சாரிடா. என்னத்துக்கு நைட்டு பாட்டில் தூக்கி போட்டு வச்சே அதுக்கா? இல்லை சோக்கு டே சும்மா தேவையில்லாதெல்லாம் பேசினு இருக்காதீங்கடா. நான் ரமேஷ் நைட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரே ஊமு குத்தா. ஆமாம் மச்சி, ஆனால் மூஞ்சில் கையில் மட்டும் அடிக்கவே இல்லைடா. அங்கெல்லாம் காயம் இருந்ததுன்னா கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது போலீஸ்க்கு பெரிய தலைவலி, அதனால அங்கே ஒன்றே அடிக்க மாட்டானுங்க. சார் எங்கள் கேஸை நாங்களே பார்த்துக்குறோம், எங்களை வக்கீல்லாம் வேணாம். டே இவர் நான் கூட்டின்னு வந்துடுறா. மாமா ஃப்ரெண்டு அட்வொகேட்டு. சாரி சார். சுஜித். ப்ராமிஸ் அழகப்பன். வணக்கம் சார். வணக்கம். செயின் ஸ்நாச்சிங்கா? ஆமாம் சார். நீங்கள் தான் பண்ணீங்கன்னு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? தெரில சார், ஆனால் நேற்று நைட்டு ஸ்டேஷனில் நாங்கள் தான் பண்ணோன்னு ஒத்துக்கிட்டோம். ஒத்துக்க வச்சிட்டானுங்களா? ஆமாம் சார். சரிப்பா நீங்கள் பேசினு இருங்க, நான் ஃபைலில் போய் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு பெயில் பெட்டிஷன் மூவ் பண்ணிட்டு கூப்பிட்றேன். இங்கே இருங்க, வந்துடுறேன். எக்ஸாமின் பண்ணேன், வைட்டல்ஸ் ஆர் ஸ்டேபிள். ஃபர்தராக இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்காக ஸ்பெஷல் வார்டுக்கு மாற்றிருக்கோம். சிடி ஸ்கேன் ரிப்போர்ட் பற்றி நியூரோ சர்ஜன் சொல்லுவார், நாளைக்கு வந்து பாருங்க. ஓகே தேங்க்யூ. நேற்று என்னன்னு சொல்லி விசாரிச்சாங்க? தேட்டர் பக்கத்தில் செயின் ஸ்நாச்சிங் ஆகிடுச்சு, எவிடன்ஸ்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருக்குன்னு ஒத்துக்க சொல்லி மிரட்டினாங்கண்ணே. வேற எதுவும் கேட்கலையா? இல்லைண்ணே. ஏன் கேட்குறீங்க? செயின் ஸ்நாச்சிங்கில் அந்த பொண்ணுக்கு தலையில் பலமாக அடிபட்டு உயிருக்கு போராடி ஆஸ்பத்திரியில் கிடக்குதுன்னு எஃப்ஐஆரில் போட்டிருக்குதுப்பா. சார் இப்போ அதனால ஏதாவது பிரச்சனையாண்ணே? செத்து போச்சுன்னா மர்டர் கேஸ்ப்பா. சார் சார் இப்போ என்ன பண்ணலாம்? இவங்களுக்குலாம் இதான் முத கேஸா? ஆமாண்ணா இதான் ஒரே கேஸ். இவனெல்லாம் பார்த்தா பல கேஸில் மாட்டின மாதிரி இருக்கான். முத கேஸுன்ற 2 கேஸ் போட்டிருக்கானுங்க.
புரியலண்ணா. போலீஸ் இன்னொரு செயின் ஸ்நாச்சிங் கேஸையும் உங்கள் மேலே போட்டிருக்குது. இப்போ உள்ள ஜட்ஜு போனோன்னே செயின் ஸ்நாச்சிங் பண்ணீங்களான்னு கேட்பாரு. நாங்கள் பண்ணலன்னு சொல்லுங்க. நேற்று ஒத்துக்கிட்டீங்களேன்னு சொல்லுவார். அடித்து எங்களை ஸ்டேஷனில் ஒத்துக்க வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லணும். புரியுதா? டேய் அடுத்து உன் கேஸ் தான். வாங்க. வரேன்ப்பா. வராங்க வா. வாங்கடா. ஆஃபீஸில் கூட நல்லா ஜாலியாக தான் பேசுவா. யாராவது சோகமாக இருந்தால் அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது. யூ டோன்ட் வரி கௌதம். அவளுக்கு வில் பவர் ஜாஸ்தி. அவள் சீக்கிரமாக சரியாயிடுவா. ஈவினிங் இன்னும் கொஞ்சம் பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ்லேருந்து வேறு யாராவது வந்தாங்களா? சஞ்சய்னு ஒருத்தர் வந்தார். சஞ்சய்னு எங்கள் டீமில் யாருமே இல்லையே. இல்லை, அவர் பேர் சஞ்சய் இல்லை, வேற ஏதோ பேர் சொன்னார். சாரி, மறந்துட்டேன். சதீஷா, விக்கி, கிருப்பா, இல்லை கார்த்திக்? சாரி, அவர் ஆஃபீஸ் கொலீக் இல்லை, ஸ்ருதியோட ஆர்ஃபனேஜ் ஹோம் ஃப்ரெண்ட். ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் ஹர். பாய் கௌதம். ஐயோ, எங்கடா கூட்டு போறீங்க? சார் நான் பசங்களை என்ன போலீஸ் கூட்டிட்டு போறாங்க? வேற யாருப்பா கூட்டின்னு போவா? பெயில் கிடைக்கலண்ணா. பெடிஷன் போட்டிருக்கேன். பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு நோட்டீஸ் போகிறதுக்கு 2 நாளாவது ஆகும். அது வரைக்கும் பசங்க புழல் தான். ஆமாம், இந்த பசங்க வீட்டில் விஷயம் தெரியுமா இல்லையா? யாரையுமே காணோம். சுஜித் ஒருத்தன் வீட்டில் மட்டும் தானே தெரியும். முதல்ல 3 பேர் வீட்லேயும் போய் விஷயத்தை புரிய வை. அதுக்கப்புறம் பைசா ஒரு 1 லட்ச ரூபாய் ரெடி பண்ணு. 1 லட்சமா? ஆமாப்பா, பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு கொடுக்கணும். பசங்களுக்கு பெயில் கிடைச்சா ஃபைன் கட்டணும். இதெல்லாம் கூட்டினா எப்படியும் 1 லட்ச ரூபா வந்துடும். உள்ள வரலாமாமா? அப்பா ஏன்பா அழறீங்க? அப்பா சுஜித் எதுவும் எந்த தப்பும் பண்ணலப்பா. ஜெயிலுக்கு போனது கூட வருத்தப்பட மாட்டாப்பா. ஆனா நீங்க நம்பலன்னு தெரிஞ்சா நம்பிக்கையே விட்டுருவான்ப்பா அவன். உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கான்னு தெரியும்லப்பா. தெரியும்ப்பா, ஆனா அந்த ரெஸ்பெக்டை நான் காப்பாத்திக்கலையப்பா. நேற்று அவன் போலீஸ்கிட்ட ஒத்துக்கிட்டது எனக்காக தான் எனக்கு நல்லா தெரியும். உள்ள ஒரு பிரச்சனையில இருக்கும்போது அப்பனா என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையப்பா. நம்ம என்னப்பா பண்ண முடியும்? நேற்று கூட ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு. ஆனா யாரை போய் பார்க்கறது, என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே தெரியலப்பா. நான் உண்டு என் வேலை உண்டுன்னே இருந்து பழகிட்டேன். இப்போ அவன் எங்கப்பா இருக்கான்? புழல்ல ரிமாண்ட்ல வச்சிருக்காங்கப்பா. பெயில் கண்டிப்பா கிடைச்சிரும்பா. ஆனா பைசா கொஞ்சம். ஒரு நிமிஷம்ப்பா. இதுல 30,000 ரூபாய் இருக்கு. அப்பா இது பத்தாது. அம்மா, நம்ம ஸ்டீஃபன். வாப்பா அசோக்கு. ஸ்டீஃபன் உன் வீட்லயா இருக்கான்? இல்லம்மா, அவன் எப்பயுமே இப்படிதான்ப்பா பண்றான். அம்மா ஒருத்தி தனியா இருக்கிறன்ற கவலையே இல்லை. தோ வந்துடுறேன்ட்டு போனான், இன்னும் வரவே இல்லை. ரமேஷ் வீட்டில் இல்லையாப்பா? தெரியும்ப்பா. என்னதுக்கு வந்த? அப்பா, ரமேஷை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கப்பா. என்னத்துக்கு பிடிச்சாங்க? செயின் ஸ்நாச்சிங்னு. செயின் அறுத்துட்டான்னு போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கப்பா. அவ்வளோ பெரிய ஆளாயிட்டான் அவன். வேலை வெட்டிக்கு போகாமல் சும்மா இருப்பான்னு நினச்சேன். இனிமேல் அவன் மேலே நம்பிக்கை வந்துருச்சுப்பா. இனி அவன் கெத்தா வருவான்ப்பா. நான் வரேன்ப்பா. ஏப்பா ரமேஷ், ஒரு 100 ரூபா இருந்தால் கொடுத்துருப்பாப்பா.
மிஸ்டர் கௌதம் ரைட்? எஸ் டாக்டர். உங்கள் ஒய்ஃபோடைய ஸ்கேன் பார்த்தேன். அவங்களுக்கு பிரெயினில் ரத்தம் ப்ளீடாக இருக்குது. ஏதாவது காம்ப்ளிகேஷனா டாக்டர்? நோ நோ நோ, ப்ராப்ளம்லாம் எதுவுமே இல்லை மிஸ்டர் கௌதம். இன்ஃபேக்ட் இதை நாங்கள் என்ன சொல்லுவோம்னாக்க சப் எரக்னாய்ட் ஹெமரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மூளையில் ஏற்படக்கூடிய இரத்த கசிவுன்னு அர்த்தம். உங்கள் ஒய்ஃபுக்கு அந்த அரக்னாய்ட் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதில் ப்ளீடாக இருக்கு, அவ்வளோதான். ப்ளீடிங் ஸ்டாப் பண்ண முடியாதா டாக்டர்? அப்படி இல்லை மிஸ்டர் கௌதம். சில பேருக்கு அதுவே தானாக ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். ஒரு சில பேருக்கு அது ஆப்ரேஷன் வரைக்கும் கொண்டு விட்டுடும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி லெவல் ஆஃப் ப்ளீடிங். ஸ்ருதிக்கு ஆப்ரேட் பண்ணுமா? ஏன் சார், நீங்கள் கேட்குறத பார்த்தா அவங்கள நிரந்தரமாக படுக்கையிலேயே படுக்க வைக்கணுன்ற முடிவோடு கேட்குற மாதிரி இருக்குது. சே அப்படிலாம் இல்லை டாக்டர். அவர் ரெக்கவரான சந்தோஷப்படுற முதல் நான் தான். அதுக்கு தான் டெய்லி ப்ரே பண்ணுறேன். உங்கள் ஒய்ஃபுக்கு வந்திருக்கிறது மினிமல் ப்ளீடிங் தான். அது ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம், அதுக்கப்புறம் ஸ்கேன் எடுக்கலாம். அப்படியும் ப்ளீடிங் ஜாஸ்தியாச்சுனாக்கா கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். அவள் நல்ல மனசுக்கு சீக்கிரம் ரெக்கவர் ஆயிடுவா. அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது. வெரி குட். சப்போஸ் ஆப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா வேற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணி அங்கே தான் ஆப்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்களும் ஃபினான்ஷியலாக ரெடி ஆகிடுங்க. எவ்வளோ செலவாகும்? அப்ராக்சிமேட்டாக சொல்லணுன்னாக்கா ஒரு 3 to 5 lakhs ஆகும். கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். அவங்க காப்பாற்றிடலாம். கண்டிப்பாக காப்பாற்றிடலாம். தேங்க்ஸ் சார். என்ன? சாரி சார், என்ன சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு அந்த பசங்களோட கேஸ் பெயில் இருக்கு சார். எந்த பசங்க? என்ன கேஸு சார்? அதான் சார் அந்த செயின் ஸ்நாச்சிங் கேஸ் சார். அதுவா? ஆமாம் சார். சரி, பிபிக்கு நாளைக்கு ஃபோன் பண்ணி ஓகே சார் எத்தனை மணின்னு கேட்டுக்கோ. ஓகே சார், போயிடலாம். ஓகே சார். எவ்வளோ கேஸ் கொடுத்துக்குறோம் சார்? 2. ரெண்டுமே செயின் ஸ்நாச்சிங் தானே? ஆமாம் சார். ஏன் சார் அந்த தேட்டர் இன்சிடென்ட்டை வேணா அட்டெம்ப்ட் மர்டர்னு ஃபைல் பண்ணிடலாம்ல சார்? அடுத்த நாளே நியூஸ் பேப்பரில் 3வது பக்கம் வரும், பெண் மீது கொலை முயற்சின்னு. எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத மேட்ரு? அதுக்குள்ள சார், ஏன்னா அந்த பசங்களுக்கு பெயில் கிடைக்க கஷ்டமாக இருந்திருக்கும், அதுக்கு சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் மாதிரி துட்டு குத்து 2 நாள் வெளில வந்துடுவானுங்க. கரெக்டு சார். நமக்கு இருக்கிற ப்ரெஷரில் இந்த நேரத்தில் இந்த மாதிரி சரிப்பட்டு வராது. ஒரு 500 கோடி திருடனை பிடிச்சோமா, இல்லை ஒரு 50,000 நகை திருடனை பிடிச்சோமா அப்படின்னு நியூஸ் கொடுத்தோன்னா நம்ம கெத்தா சுற்றலாம். இது அந்த மாதிரி கிடையாதுல்ல, ரொம்ப சென்சிட்டிவ் இஷ்யூ, லேடிஸ் மேட்ரு. அதோட ஏதாவது காரணத்துக்காக எங்கேயாவது ஒருத்தன் ஒரு பொண்ணை கொண்டிருப்பான். இந்த பசங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போலீஸ் என்ன தூங்குதா, பெண்களால் நடமாட முடியல, அது இதுன்னு சொல்லி ஒரு வாரம் வச்சு செய்வானுங்க. கரெக்டு சார். செயின் ஸ்நாச்சிங்னா 10ஓட 11 போயிடும். அதை விட்டு எதுக்கு இதெல்லாம்? கரெக்டு சார். அப்படியே இருந்தாலும் அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக தான் சார் இருக்கா? ஐயோ, உயிரோட தானே இருக்கு. கரெக்டு சார். வண்டியடியா. டேய், வேலையை பாடுறா. என்ன ப்ரோ, விஜய் கிட்ட பேசிட்டீங்களா? பேசிட்டோம். எல்லாம் உன்னை பற்றி தான் பேசியிருந்தோம். என்னன்னு? ஒன்றும் இல்லை, வர பிருத்திவி வேலை பார்க்குறதே இல்லை, பொண்ணுங்களை மட்டும் தான் பார்க்குறான். சீக்கிரமாக ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. ஐயோ, இந்த காலத்து பொண்ணுங்களெல்லாம் நம்பவே முடியாது ப்ரோ. மேரேஜ் எல்லாம் செம்ம ரிஸ்க்கு. தோ எதிரில் இருக்காளே, நேற்று ஆஃபீஸ்க்கு விவேக்கோட வந்தா, திரும்ப போகும்போது விஜயோட போனா, இன்னைக்கு பார்க்குறேன் திரும்ப நம்ம திலக்கோட வரா. இவ புருஷன் வீட்டில் என்ன பண்ணுவான் ப்ரோ? இந்த கவுண்டமணி காமெடியில் வரா மாதிரி மிச்சர் சாப்பிட்டுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஒன்றுமே புரியல. நான் புருஷன் பாவம் ப்ரோ. எப்படியாவது பிஎம்க்கு ஒரு ட்வீட்டை போட்டு தியாகி பென்ஷன் வாங்கி கொடுத்துடலாம் இருக்கேன். என்ன சொல்றீங்க? ராமஸ்ண்ணா, நான் 2 டீ போடுங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பரவாயில்லப்பா. அசோக்கு, கேட்டுக்கு வெளியே ஒரு 2 தெரு தள்ளி ஒரு இஸ்திரி வண்டி இருக்கும். கோவிந்தான்னு சொல்லி ஒரு 30,000 ரூபா கொடுத்துட்டு வந்துரு. சரிண்ணா. யாருக்குண்ணா? பிபிக்குப்பா. சரிண்ணா, கொடுத்துறேன். அப்புறம் நாளைக்கு நீங்கள் எல்லாம் வந்து ஆஃபீஸ்க்கு வந்துருங்க. மேலே என்ன பண்ணுறது நாங்கள் உட்காந்து பார்த்து பேசிக்கலாம். என்ன ஓகேவா? அப்பா வந்துருக்கு. அண்ணா ஒரு நிமிஷம்.
அம்மா எப்படி பாருக்காங்க? ஒரு லட்சம் ரூபா கட்டினேன். 1 லட்சம் கொடுத்தா போதுமா? எப்படியாவது 3 லட்சம் வாங்கினேன், வட்டி 2 லட்சம் ஆச்சு. அக்கா வந்து வேணான்னு சொல்ல, அம்மா வந்து சொல்லுமா அப்படின்னு சொல்லுவேன். அம்மா என்கிட்ட அந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப் வந்து யார் கூட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காப்பா, அது யாருன்னு தெரியல, ஆனால் தப்பாக சொல்ல பாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் சரி மொபைல் கொடுங்க நான் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன். மொபைல் என்கிட்ட கொடுத்தாங்க அக்கா. நான் அப்போ கூட அவங்க அளவுக்கு எதுவும் சந்தேகப்படல. வாடா சூப்பர். ஹாய் கௌதம், ஞாபகம் இருக்கா? சஞ்சய் அன்னைக்கு ராத்திரி ஹாஸ்பிட்டல் வந்திருந்தேன். சாரி பிரதர், வாங்க உள்ள ப்ளீஸ் கம். உட்காருங்க. தேங்க்யூ. இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? இல்லை ப்ரோ, இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆஃபீஸ் கலீக்ஸ்லாம் வந்துருந்தாங்களே ஒருத்தரும்? சான்ஸே இல்லை ப்ரோ, யாருக்குமே ஸ்ருதியை தெரியாது. கலீக் நீங்கள்? இல்லை, இதுக்கு முன்னாடி 2 வருஷமாக ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணோம். எவ்வளோ வருஷமா ஸ்ருதியை தெரியும்? ஒரு 4 இயர்ஸாக தெரியும் ப்ரோ. மாலை கல்யாணத்துக்கு முன்னாடிலேருந்தே தெரியுமா? சாரி, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேங்கிறீங்க, என்ன சாப்பிட்றீங்க? இல்லை பரவாயில்ல கௌதம். உங்களை ஒழுங்காக கவனிக்கலாம் தெரிஞ்சா ஸ்ருதி என்ன கொண்டுடுவா. ட்ரிங்க் பண்ணுவீங்களா? சாப்பிடுவேன், பட் வண்டி ஓட்டணும். விடுங்க, ஒரு ஸ்மாலில் ஒன்றும் ஆகாது. ஓகே. என்ன சஞ்சய்? ரெஸ்ட் ரூம். ஓ, ஸ்டேர்கேஸ் கிட்ட. ஓகே. அண்ணா உட்காருப்பா, நம்ம கேஸ் ஃபைல் தான், படிச்சுன்னு. நான் அதுக்குள்ளே குளிச்சுட்டு வந்துடுறேன். சரிண்ணா. வண்டியில் எப்போ வந்தீங்க? ஆமாண்ணா. சரி, நீ இங்கே இரு, நானும் சுஜித்தும் போயிட்டு வந்துடுறோம். மச்சி இரா வந்துடுறேன். எங்கண்ணா போகிறோம்? வெல்கோ தேட்டராண்டப்பா. நம்ம விஷயமாண்ணா? அந்த இன்னொரு கேஸுப்பா, சில்வஸ்டர்னு ஒருத்தர். ஆல்ரெடி ஃபோனில் பேசிட்டேன். நீ அங்கே வந்து சைலண்ட்டாக இரு, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரிண்ணா. நீங்கள் தானே கால் பண்ணியிருந்தீங்க? நான் தான் சார் கால் பண்ணியிருந்தேன். பேர் என்ன சொன்னீங்க? ப்ராமிஸ். வித்தியாசமாக இருக்கே. உங்கள் பேர்? சுஜித் சார். இதுவும் நல்லா தான் இருக்கு. ஏதோ பேசணும்னு சொல்லியிருந்தீங்களே. தம்பி நம்ம ரிலேட்டிவ் சார். சரி. யூஎஸில் போய் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுன்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கு இப்போ தான் ஒரு வாய்ப்பு கிடச்சிது. பேங்க் லோன் ட்ரை பண்ணிருந்தோம். இப்போ தான் ஓகே ஆச்சு. அடுத்த வாரம் கிளம்புறாரு. சூப்பர் சுஜித், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் ஆயிடுச்சு சார். வீசாவில் ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை சார், யூஎஸ் போகிறனால ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரிங்க்ஸ் பார்ட்டிக்கு போயிருக்காங்க. நைட்டு திரும்ப வரும்போது போலீஸ் பிடிச்சி செயின் ஸ்நாச்சிங் கேஸை தூக்கி போட்டு விட்டானுங்க சார். ஐயோ, அது நீங்கள் கொடுத்த கேஸ் தான் சார். கொஞ்சம் அதை வாபஸ் வாங்கினீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி சார், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூஎஸில் எங்கே போகிறீங்க? எம்ஃபிஸ் சார். மெம்ஃபிஸ். என் பொண்ணு கூட டெக்ஸஸில் தான் இருக்கா. ஓ. 2 months முன்னாடி கூட அங்கே போயிட்டு தான் வந்தேன். சூப்பர் பிளேஸ். காஸ்ட் ஆஃப் லிவிங் தான் கொஞ்சம் ஜாஸ்தி. மெம்ஃபிஸில் எந்த யூனிவர்சிட்டி? த எம்ஃபிஸ் யூனிவர்சிட்டி சார். என்ன படிக்க போகிறீங்க? எம்பிஏ. வெரி குட். சரிங்க ப்ராமிஸ். ஒரு யங் மேனோட லைஃப்
நாம் எதுக்கு அதை வேஸ்ட் பண்ணணும்? கஷ்டப்படுற ஃபேமிலின்னு வேறு சொல்கிறீங்க. நான் கேஸை வாபஸ் வாங்கிடுறேன். பட் எந்த 6 சவரன் ஒரு 3 லட்ச ரூபா கொடுத்துருங்க. தம்பி, எப்படியாவது ஒரு 3 லட்ச ரூபா ரெடி பண்ணிட்டுப்பா. அந்த பொண்ணு மேட்ரு ஹாஸ்பிட்டலில் விசாரித்தேன். அது பொழைச்சிக்கும், அது பிரச்சனை இல்லை. கொஞ்ச நாள் மேட்ரை ஆற போடு, அது அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல நீ அமௌண்ட் ரெடி பண்ணு, நான் என்ன பண்ண முடியும்னு பார்க்குறேன். நீ போயிட்டு எனக்கு ஃபோன் அடி. சரிண்ணா, அப்படியே அசோக் வர சொல்கிறேன். சரி. சார், யார் நீங்க? என் பேர் சுஜித். ஸ்ருதி கலிகா? இல்லை சார், உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். பேசுகிற மூட இல்லை, தயவு செஞ்சு கிளம்புங்க. இல்லை சார், நீங்கள் கொடுத்த அந்த செயின் ஸ்நாச்சிங் கம்ப்ளைண்ட் போலீஸ் என் மேலே தப்பாக போட்டாங்க. ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இப்போ தான் பேங்க் லோன் கிடச்சி யூஎஸ் போகிறேன். அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. நீங்கள் அந்த கேஸை கொஞ்சம் வாபஸ் வாங்கிடுங்களேன். வெளில போடா. போடா வெளில. சார் சார், எவ்வளோ தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி சாவர நன்மை ஆக்கிட்டு என்கிட்ட வந்து பேசணுமா? சார், நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க சார். போறியா இல்லை போலீஸ் கூப்பிடா? சார் சார், இல்லை சார், புரிஞ்சுங்க. சொல்கிறது போடா. சிஸ்டர் சார் சிஸ்டர், என்ன ஐசியூல எல்லாரையும் விட்டுட்டு இருப்பீங்களா? சார் எதுவா வெளில இருப்பீங்க அவனை. சார் சார் வாங்க சார், வெளியே போய் போடா வெளில. நான் உன்னை கொஞ்ச நாளைக்கு ஆற போட தானே சொன்னேன். அதுக்குள்ளே உனக்கு என்னடா அவசரம்? அசோக்கோட அக்கா குழந்தைய பார்க்கலாம் தான் நான் போனேன். அந்த பொண்ணும் அதே ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகிருக்குன்னு எஃப்ஐஆரில் பார்த்தேன். அதான் அவனும் காசு தான் எதிர்பார்ப்பான்னு போய் பேசினேன். அதை விட்டா அவன் ஓவரா சீன் போடுறான். அவன் பொண்டாட்டி உயிருக்கு போகிறான்னுக்குதுரா, அப்படி தான் பேசுவாங்க. எந்த நாயோ பண்ண தப்பு கண்டனாயிட்ட நான் என்ன திட்டு வாங்கணும்? சும்மா போய் கேட்டன்றதால நான் ஓவரா பேசினா, இதே ஆளை வச்சு மாட்டேனா மூட்டு கேஸை வாபஸ் வாங்கியிருப்பான்ல. டேய், என்ன தம்பி, பெயிலில் வெளியே வந்துட்டோன்னு அதுப்பில் பேசின்னு இருக்கியா? பண்ணாத தப்புக்கு அசிங்கப்படுறன்ற கோபத்தில் பேசுகிறேண்ணே. உனக்கு புரியலடா தம்பி, இது பொண்ணுங்க மேட்ரு. கள்ளக்காதலில் பொண்டாட்டியை கொண்டவன், ஜாதி விஷயத்தில் பொண்ணுங்களை கொண்டவனை கூட சும்மா விட்டுருவானுங்க. இந்த செயின் ஸ்நாச்சிங்கு, ஆசிடு, ரேப்பு, இந்த வீடியோ எடுக்கிற மேட்டரு, இதிலெல்லாம் மாட்டி உள்ளே போனேன்னு வையன், உள்ளே இருக்கிற மொத்த அக்யூஸ்டு சேர்ந்து வச்சு செஞ்சுருவானுங்க. அந்த வாழ்க்கை உனக்கு தேவையில்லடா தம்பி. சொன்னால் புரிஞ்சுக்கோ, இதோட விட்டுரு. அது வேற லைஃபு. நீ பண்ணிட்டு வந்த விஷயத்தில் திருப்பி அந்த ஆள்கிட்ட போய் பேசக்கூட முடியாது. வேற ஏதாவது வழி யோசிக்கணும், நீ போ, நான் ஃபோன் பண்ணுறேன் உனக்கு. சரிண்ணா. தம்பி, கிளம்பி உடனே ஆஃபீஸ்க்கு வா. வேற ஒரு விஷயம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்.
யாரு பிராமிசர் அனுப்பிச்சாளா நீங்க? ஆமாண்ணா. உங்க கேஸ் ஃபைல படித்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பதிலா நம்ம பசங்க 3 பேர் போய் சரண்டர் ஆயிடுவாங்க. 3 லட்சம் ரூபா ஆகும். 2-3 நாள் ரெடி பண்ணிட்டு சொல்கிறேண்ணா. ஒருத்தருக்கு 3 லட்சம்ப்பா. 3 பேருக்கு மொத்தம் 10 லட்ச ரூபா ஆகும். 3 பேருக்கு 9 லட்சம் தானே? எனக்கு யாரு உங்க ஆயா கொடுப்பாங்களா? இந்த ஏரியாக்குள்ள நிறைய தடவை வந்து போயிருக்கேன். ஆனா இவ்வளவு விஷயம் நடக்குதுன்னு சத்தியமா தெரியலடா. இதே ஊர்ல தான் இருக்கும். இங்க இவ்வளவு ஆட்கள் இருக்கானுங்க. ஒண்ணுமே தெரியல பாரு. இங்கே 2 விதமான மக்கள் தான் மச்சான். ஒன்று துட்டை வச்சுட்டு என்ன வேணாலும் பண்ணுறவன், இன்னொன்று துட்டுக்காக என்னனாலும் பண்ணுறவன். படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவர் மேல் பாவம் இல்லை, கிழித்தவர்கள் பிரித்து கொண்டார், உழைத்தவர்கள் தெருவில் நின்றார். சூப்பர்ண்ணா 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 சூப்பர்ண்ணா. நான் உன்னை கேட்ட தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? கேளுங்க சார். அன்னைக்கு நீங்கள் ஒருத்தர பப்ளிக்காக திட்டுவாங்க, அதை பார்த்தனா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. யாருண்ணா அவன்? எனக்கு ஒரே ஒரு பொண்ணு சார். காலேஜ் படிக்க சொல்ல ஒரு பையனை லவ் பண்ணிடுச்சு. பொண்ணு ஆசைப்பட்டா கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு கொஞ்சம் கடை வாங்கினேன். அது எங்கள் லெவலுக்கு ஜாஸ்தி தான் சார். 3 லட்சம் ரூபா. ஒரு பொண்ணாச்சே, நல்லா கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு ஆசைப்பட்டேன் சார். அப்போ நான் வாட்ச்மேன் இல்லை சார், சொந்தமாக கேன்டீன் வச்சுருந்தேன். ஒரு நாளைக்கு 2000-3000 வியாபாரம் ஆகும். கொஞ்ச நாள் அப்படியே போச்சு. ஒரு நம்பிக்கை தான். திடீர்னு வியாபாரம் டல் ஆயிடுச்சு சார். கடன் கொடுத்துவேன், அடித்து காலி பண்ணிட்டான். 5 லட்ச ரூபா உடனே கொடுன்னா. 3 லட்ச ரூபா தானே என்ன வட்டின்றான். அவன்கிட்ட கொஞ்சம் டைமை கேட்டு இந்த வாட்ச்மேன் வேலையில் சேர்ந்து காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கு. அப்பப்போ வந்து கடனை திருப்பி கொடுன்னு கலாட்டா பண்ணுவான். நீ பணம் கொடுக்கலன்னா நேராக உன் வீட்டுக்கு இல்லாட்டி உன் பொண்ணு வீட்டுக்கு போயிடுவேன்னு சொல்கிறான். 2 நாளைக்கு முன்னாடி தான் நகையெல்லாம் விற்று 1 லட்ச ரூபா செட்டில் பண்ண சார். யார் நகைய? என் பொண்டாட்டி நகையை சார். பொண்ணுக்கா எவ்வளோ பண்ணுறீங்களேண்ணா? என் பொண்ணுன்னு எனக்கு உசுரியா? உனக்கும் பொண்ணுனா உசுரு. அதே உன் மாப்பிள்ள டெய்லி குடிச்சிட்டு வந்து உன் பொண்ணை அடிச்சு குடும்பப்படுத்தா என்னையா பண்ணுவேன்? ஏ சார், அவட துண்டா வெட்டிடுவேன் சார். துண்டாலாம் வெட்டானா? நான் சொல்கிற மாதிரி பண்ணு. என்ன? எனக்காக ஒரு கொலை பண்ணு. இந்தாண்ணா தண்ணி குடி. வேணாம் சார், என்கிட்ட துட்டு இல்லைனாலும் நல்லவன்ற பேர் இருக்கு. நல்லவன் நல்லவனா இருந்து என்னையா பிரயோஜனம்? நான் கூட தான் நல்லவன். எவனுக்கும் எந்த கெட்டதும் பண்ணதில்லை. இங்கே நல்லவனா இருந்தா நல்லவங்கிற பேர் மட்டும் தான் சம்பாதிக்கலாம். இதே கெட்டவனா இருந்தா நல்லவங்கிற பேரை தவிர எல்லாத்தையும் சம்பாதிக்கலாம். முடியாது சார். அடுத்தவனோட உயிரை பறிக்கிற உரிமை யாருக்கு கிடையாது சார். பெருசாக வீரவசனம் பேசினேன். என் பொண்ணுக்காக துண்டா வெட்டுவேன்னு என்ன உன் பிள்ளையா நினச்சிக்கோயா. எனக்கு துரோகம் பண்ண என் பொண்டாட்டியா கொல்லணும். போய் ஒரு பொண்ணை துரோகம் பண்ணா விட்டுட்டு போயா. நான் உன்னை வற்புறுத்தலைண்ணா. இங்கே துட்டு கொடுத்தா சேர்றதுக்கு 1000 பேர் இருக்கான். அந்த பணம் தேவைப்படுற ஒருத்தனுக்கு போய் சேர்த்துமேன்னு பார்க்குறேன். உன் கடனை நான் அடிக்கிறேன். உன்னை 3 மாதம் நான் வெளில எடுக்கிறேன். என்ன நம்பு. போயா போ. நாளைக்கு கடன் கொடுத்த உன் பொண்ணுட்டாண்ட போய் பிரச்சனை பண்ணுவான். அங்கே போய் குடும்பத்தோட காலில் விழுந்து நான் நல்லவன் என்னை விட்டுருங்கன்னு சொல்லு. அசிங்கம் தாங்க முடியாமல் உன் மாப்பிள்ளையும் உன் பொண்ணை வீட்டோட துரத்தி விட்டுருவான். அப்புறம் குடும்பத்தோட விஷத்தை வாங்கி குடிச்சிட்டு சாவுங்க. கஷ்டப்படுற ஃபேமிலின்னு வேறு சொல்கிறீங்க. நான் கேஸை வாபஸ் வாங்கிடுறேன். பட் இந்த 6 சவரன் ஒரு 3 லட்ச ரூபா கொடுத்துருங்க. ஒருத்தருக்கு 3 லட்சம்ப்பா. 3 பேருக்கு மொத்தம் 10 லட்ச ரூபா ஆகும்.
என்ன நாளைக்கு வாங்கன்ற எப்போ வந்தாலும் அப்படி தான் சொல்கிறேன். வாங்கும் போது ஐயா பிள்ளை குட்டிலாம் ரோட்டில் நிற்கின்னு வாங்குறேன். என்ன ஐயா பகலில் வந்தால் உள்ளே போய் ஒழிச்சிக்கிறேன். என்னடா அவனுக்கு பிரச்சனை? எதுக்கிட்ட அந்த ஆளை பூச்சி கத்தினுக்கிறான்? காசு மேட்டரா அதெல்லாம் வச்சுக்கா கடையே இருக்காது. ஆமாம் முதல்ல சிகரெட் பீடி டீ ஊற்றிருந்தா இப்போ டிஃபன் கிஃபன்லாம் போட்டு யாரும் நடக்குதா? வாட்ச்மேன் வாட்ச்மேன் அந்த பொண்ணு இறங்கின இடத்துக்கும் அவன் வீட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. கார் போக முடியாத அளவுக்கு அது சின்ன ரோடும் கிடையாது. அப்புறம் எதுக்கு அவள் லேட் நைட்டில் தேட்டருக்கிட்டே இறங்கினா? ஆஃபீஸ் கேப்னா கண்டிப்பாக வீட்டு வாசலில் தான் இறக்கியிருப்பான். இது யாரோ பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருக்கு. வாட்ச்மேன் என்னப்பா? வாட்ச்மேன் இல்லையாண்ணா? அவர் இன்னைக்கு லீவு, வீட்டாண்ட போய் பாரு. அவர் வீடு எங்கண்ணா இருக்கு? ஏன் உன்கிட்ட கடை வாங்கிட்டானா? இல்லை, நேற்று பர்ஸை விட்டு போயிட்டேன். அதை அவர் எடுத்து வச்சிருக்கேன்னு கால் பண்ணாரு. அதான். எம்ஜிஆர் நகர் ஹவுசிங் போர்டு போய் டிஃபன் கடை வீரா வீடு எதுன்னு கேட்டுப்பாரு, சொல்லுவாங்க. தேங்க்ஸ்ண்ணா. சரிப்பா. என்னடா? ஹலோ மச்சி, நீ சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன். நான் மேட்ரு அந்த பொண்ணோட புருஷன் அங்கே இருக்கானா? அவன் இங்கே இல்லை மச்சி, வேற யாரோ ஒரு லேடி தான் இருக்கிறான். சரி, அவன் வந்தானா கொஞ்சம் உஷாராரு. அவன் என்ன பண்ணுறான்னு வாட்ச் பண்ணு. ஏன்டா என்னாச்சு? எனக்கு என்னவோ அன்றைக்கி அந்த பொண்ணுக்கு நடந்த மேட்ரு தற்செயலாக நடந்த மாதிரி தோணல. அப்போ அவன் தான் பண்ணியிருக்காங்கறியா? புருஷன் தான் பண்ணியிருப்பானான்னு தெரியல, ஆனால் பண்ணியிருக்கலான்னு தோணுது. இதை பற்றி ப்ராமிஸ் என்ன கிட்ட பேசுனியா? கால் பண்ணடா, நாட் ரீச்சபிள்னு வருது. சுஜித் பார்த்து மச்சான், ஏதாவது பிரச்சனை ஆயிருப்போகுது. டேய், இதுக்கு மேலே பெரிய பிரச்சனையாகிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. மூட்டு சொல்கிறது செய். பை. வாட்ச்மேன்னா? யார் பண்ணி என்ன வேணும்? அண்ணன் இல்லையா? அண்ணா தேட்டராண்ட இருப்பார்ப்பா, அங்க போய் பாரு. இல்லக்கா, தேட்டராண்ட போய் கேட்டான், அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு சொன்னாங்க. ஊட்டாண்ட வர மாட்டார்ப்பா, செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் ஊட்டாண்ட வரும். மற்ற நேரம் தேட்டரில் தான் படுத்து கிடக்கும். ஆமா, என்ன விஷயம்? அது இல்லைக்கா, அடுத்த வாரம் தலைவர் படம் ரிலீஸ் ஆகுது. பசங்கள்லாம் ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தேன். அதான் அண்ணனை உஷார் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். தெரியலையாப்பா எங்க போனாருன்னு. சரி, அவன் நம்பர் கிடைக்குமாக்கா? அவருக்கு நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். இருப்பா, இதை வரேன். நான் உங்கள் ஃபோனில் சேவ் பண்ண நம்பரை தவிர வேறு எந்த நம்பர்லேருந்து கால் வந்தாலும் அட்டன் பண்ணாதீங்க. சரி சார். எதுக்கு சார் இது? என்னால் உடனே கேஷ் அரேஞ்ச் பண்ண முடியல. என் பொண்டாட்டிட்டு இவ்வளோ நகை இருக்கிறது வேறு யாருக்கும் தெரியாது. இதோட ஒர்த்து 5 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கும். ஹாஸ்பிட்டல் போகும்போது இதை மறைச்சி எடுத்துகிட்டு போங்க. இது சிசிடிவி ஹேக்கர். இது கையில் இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்க கேமராஸ்லாம் ஒர்க் ஆகாது. நான் உங்களுக்கு முன்னாடியே போய் இசிஜி மானிட்டர் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். முக்கியமாக நீங்கள் பண்ண போகிற வேலை, அந்த ரூமில் இந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்கும். அது ஒரு டியூப் என் பொண்டாட்டி வாயில் சொல்லியிருப்பாங்க. அதை பிடிங்கி விட்டுருங்க. சார், தப்பாக எதுவும் நடக்காதுல்ல? அக்கா, என்னப்பா பேசிட்டியா? இல்லைக்கா, ஃபோன் பண்ண எடுக்கல. வேற எங்கேயா போயிருப்பாராக்கா? தெரியலையே. ஒருவேளை ஐநாவரத்தில் என் பொண்ணு இருக்கிறா, அங்கே போயிடுச்சோ என்னவோ. அவங்க அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமா? அட்ரஸ் எல்லாம் தெரியாதுப்பா. பஸ்ஸை விட்டு இறங்கி 2 பேரும் ரொம்ப தூரம் நடந்து போவோம், அவள் தான். சரிக்கா, தேங்க்ஸ்க்கா.
சொல்றா. மச்சான் அசோக் கிட்ட இருந்து வண்டி வாங்கிட்டேன். இப்போ எங்க வரணும்? என்ன மேட்ரு? டேய் நம்ம தேட்டருக்கு பக்கத்து சந்து போய் லெஃப்ட் திரும்பணும்னு வச்சுக்கோ. அங்கே 5ஆம் நம்பர் வீட்டில் கௌதம்னு ஒருத்தர் இருப்பான். அவன் எங்கேயாவது வெளில போனானா அவனை ஃபாலோ பண்ணு. அவனுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி ஏதாவது மீட் பண்ணானா எனக்கு உடனே கால் பண்ணு. சரியா? சரிடா கூப்பிட்றேன்டா. டேய் ப்ராமிஸ் நான் செகண்டில் வரானோ கூப்பிட்றேன் வை. சரி சொல்லுங்கண்ணா. சரி நான் கிளம்புறேன். நீங்கள் கரெக்டாக ஒரு 10 மணிக்கு வந்துடுங்க. நானும் இந்த நகையெல்லாம் பொண்ணு வீட்டில் எடுத்து போய் வச்சுட்டு வந்துடுறேன். பார்த்து பத்திரம். தம்பி அங்கே தான் இருக்கிறேன்னா நீ முதல்ல கிளம்பு. நீ அக்யூஸ்டு, அவன் விட்னஸ். நீ அங்கே போய் பார்த்தாலே அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகும். நான் தான் பேசிக்கிறேன்ல. சாயந்தரம் வந்து நான் பேசிக்கிறேன். நீ கிளம்பு. சரிண்ணா. அக்கா உங்கள் பொண்ணோட ஃபோன் நம்பர் கிடைக்குமா? உங்களுக்கு கால் பண்ணி நான் அட்ரஸ் வாங்கிக்கிறேன். ஆமா, உன்னை பார்த்தா டிக்கெட் வாங்க வந்த மாதிரி தெரியலையா? உன் பேர் என்ன? ப்ராமிஸ்க்கா. ப்ராமிஸ் அழகப்பன். டேய் குர்ரா. என்னடா நீ வந்துட்ட? எனக்கு வேலை முடிஞ்சிச்சுரா. நான் வெளில வந்தான். இப்போதான் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி தான் உள்ளே போனான். சரி நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். நம்ம அசோக் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். அவன்கிட்ட வண்டி கொடுத்துரு. சரி மச்சி, நீ பார்த்துக்கோ. ஹலோ, எங்கே இருக்க மச்சி? ஏரியால் தான்டா. நீ 20வது தெருவில் அசோக் கிட்ட பைக் விட்டியா? இல்லை மச்சி, நீ வாய நம்ம ஒன்றா போயிடலாம். வரும்போது உங்க கூட வந்துடுண்ணே. சரி அங்கேயே இரு, 5 நிமிஷத்தில் வரேன். சரி நீ போன மேட்ரு என்னாச்சு? நேரில் வந்து சொல்கிறேன். சரி பாப்பா. டேய் நில்றா. டேய் நில்றா. டேய் ஏன் வண்டில நில்றா. டேய் நில்றா. டேய் யாரா டேய் நில்றா. டேய் ஒத்த நில்றா. அது ஏன் வண்டி இல்லடா. டேய் எதிரவே வந்து நிற்கிற, நிற்காம எங்கடா போய் நிற்கிற? மச்சான் அது நானே இல்லடா. இந்த நாயை வண்டி தூக்கிட்டான்டா. லவ்லி ரமேஷ், இந்த மாதிரி தான் காலையில் ஏற்றமே வண்டியை கொடுன்னு இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு. மச்சான் நான் அப்புறம் கூட திட்டிக்கலாம். நான் எதிர் தானே போகிறான். போய் புடுறா அவனை.
அச்சோ என் செயின் என்னங்காச்சு? உள்ள வந்து படிக்கட்டில் ஏறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற லாஸ்ட் ரூம். யார் நீங்க? இங்க என்ன பண்றீங்க? என்ன பண்ணீங்க வைஃப்? டாக்டர் டாக்டர் யார் இந்த ஆளு? ஹாஸ்பிடல் ஸ்டாஃபா? பாருங்க ஏதோ சவுண்ட் வருது, என்ன பாருங்க. யாரா நீ? என்ன பண்ண? ஏய் She is no more. பிரதர், ஸ்டேஷனில் ஏதோ ரொம்ப கேள்வி கேட்பாங்க. நீங்கள் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். வாங்க பிரதர். பிரதர் வாங்க பிரதர், ஸ்டேஷன் போகலாம். நீங்கள் தான் 3 பேர் பூச்சிங்களா? இல்லை சார், பையன் வந்து பூச்சான் சார். நம்ம பையன். பையன் எங்கே இருக்கான்? வெளில இருக்கான் சார். கூட்டு வா. ஒரு செகண்ட். உன் பைக் காணாமல் போச்சுல, அதை இங்கே ஒருத்தன் ஓட்டின்னு போகிறத பார்த்தேன். அதான் நான் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்றாரு, வாங்க. சரிடா, நான் உனக்கு கொஞ்ச நேரத்தில் கால் பண்ணுறேன். எங்கே இருக்கான்? இதோ வரேன் சார். ஏய் சரியா போச்சு இப்போ. ஏன் சார்?
ஹே இவங்கெல்லாம் ஒரே கூட்டு கலவானிங்கடா. இவன் மேலே 2 கேஸ் இருக்கீங்க. சார் அப்படி கூட்டு கலவனா தான் இவனும் தப்பிச்சு ஓடிப்பான்ல சார். இவனும் தான் தடுத்து சண்டைலாம் போட்டான் சார். என்னவா ஃபைட்லாம் போடுறாரு அவரு. சார் ஒரு செயின்ஸ் ஃபைட்லாம் போடுறியாடா நீ? சார் என்னையா? சார் ஒரு லேடி வந்திருக்காங்க சார் செயின் ஸ்நாச்சிங் கேஸ் கொடுக்கறதுக்கு. தள்ளு கொஞ்சம். என்னம்மா? இதோ இவங்க பார்த்தாங்க அந்த 3 பேர் தான் சார். ஓ சரி அந்த பொண்ணை கூட்டு போய் ஸ்டேட்மெண்ட் பண்ணி அனுப்பிச்சிடு. ஓகே சார். வா. சார் நீ கிளம்புடா நான் பார்த்துக்கிறேன்டா. தேங்க்யூ சார். வரேன் பிரதர். என்னடா உன் ஆளே காட்டி கொடுத்துட்ட? சார் அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது சார். விசாரிக்கிறதுல உன் பேர் கீரை சொல்கிற போகிறானுங்க. என் ஃப்ரெண்டோட பைக் காணும் கால் வந்து சார். அதை நான் தேடிட்டு இருந்தேன். அப்போ அந்த 3 பேரில் ஒருத்தன் என் ஃப்ரெண்டோட பைக்கை ஓட்டிட்டு போகிறத பார்த்தேன். அவன் செயினோட வந்தான். அதான் சரி கிளம்பு. டேய் ஹாஸ்பிட்டல் லிஸ்டில் அந்த பொண்ணு அது செத்து போச்சு. உன் வக்கீல் கிட்ட சொல்கிறேன். சார் அந்த வாட்ச்மேன் என்னன்னா பிடிச்சாச்சு சார். செல் ரூமில் இருக்கேன் சார். அவங்ககிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிறேன். ஓகே சார். யோ எந்திரியா உன் பேர் பேர் என்ன? ஆண்ட்ரூ சார். எந்த ஏரியா? கூடாஞ்சேரி. நீ? சுரேஷ் சார். கூடாஞ்சேரி தான் சார். கார்த்தி சார். நானும் கூடாஞ்சேரி தான் சார். எல்லாருமே கூடாஞ்சேரி தானா? ஆமாம் சார். மாரே சார் உங்கள் ஒய்ஃப் பாடியை போஸ்ட்மார்ட்டம் எடுத்துன்னு போகிறோம். பாடி நாளைக்கு தான் கிடைக்கும். இதில் ஒரு கையெழுத்து போட்டுருங்க. டேய் என்னாச்சு மச்சான் ஏன் இப்படி நிற்கிற? அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் இறந்துச்சாண்டா. என்னது? டேய் என்னடா சொல்ற? தம்பி என்ன இத்தனை வாட்டி கால் பண்ணியிருக்கிற? இப்போதான் வீட்டுக்கு வந்தேன். ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்தது. ராமேஷ் அண்ணே என்னப்பாச்சு? ஹலோ ஹலோ நான் இன்ஸ்பெக்டர் இளந்தமிழன் பேசுகிறேன் சார். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வரீங்களா? சார் இங்கே வேறு யாரும் இல்லை பார்த்துக்கிறதுக்கு. இப்போ வர முடியாது சார். சார் பாடி கிடைக்கிறதுக்கு நாளைக்கு சாயந்தரம் ஆகும் சார். கொஞ்சம் கிளம்பி வாங்க சார். நான் வேணா நாளைக்கு காலையில் வந்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறேன். சார் இது கம்ப்ளைண்ட் பற்றிலாம் கிடையாது. நீங்கள் வரீங்களா இல்லை ஆள் அனுப்பணுமா? உடனே வாங்க. வரேன் சார். இப்போதான் அந்த நியூஸ் வந்தது. அந்த வாட்ச்மேன் தான் அந்த பொண்ணை போட்டிருக்கிறான். அவனை கூண்டு வந்துட்டாங்களா? உள்ளே தானே இருக்கான். விசாரிச்சுட்டு இருக்காங்க. சரி இங்கே இரு, நான் போய் உள்ளே பேசிட்டு வந்துடுறேன். மச்சி நீ நினச்சது கரெக்டு தான்டா. ஒருத்தன் அன்னைக்கு தேட்டராண்டா கூட அவன் தான்டா ஆள் வச்சு செஞ்சுருக்கணும். தெரியலடா. அதான் கூட்டின்னு வந்துட்டானுங்களே, எல்லா உண்மையும் ஒத்துப்பான் பாரு. டேய் ஒன்றும் பண்ணாத நம்மளே அடிச்சு உட்கார வச்சுட்டானுங்க. இவன் வேற நீட்டாக மாட்டியிருக்கான். எப்படி கறந்து எடுத்துருவானுங்க. இன்ஸ்பெக்டரை பார்க்க முடியலப்பா. விசாரிச்சுன்னு இருக்கானுங்களாம். வெயிட் பண்ண சொல்கிறானுங்க.
டைம் என்ன ஆச்சுரா? டேய் எங்கடா அவங்க வக்கீல? இதோ இங்க போயிருக்காருண்ணா. டேய் போய் கூட்ட போடா. சொல்றா. ப்ராமிஸ்ண்ணா. நான் கூப்பிடுறேங்கண்ணா. கரெக்டாக போகிற நேரத்துலாம் கூப்பிடுவானு. இருங்க பார்த்தா வந்துடுறேன். சரிண்ணா. தம்பி சுஜித்து வா வா. ஏய் என்னடா? ஏய் வாங்கண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணா. ராமஸ்ண்ணா என்னாச்சுண்ணா? சென்னையில் பெண் இன்ஜினியர் கொலை கள்ளக்காதலால் திடுக்கிடும் தகவல். இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. மச்சி இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லை? அன்னைக்கு நைட்டு தேடுறான்டா. செயின் ஸ்நாச்சிங் அடிப்பட்டு விந்து கிடந்துச்சு. நான் கூட போலீஸுலாம் கால் பண்ணினேன். அந்த பொண்ணோட புருஷன் கேஸை வாபஸ் வாங்கிட்டான். கேஸை காப்பாத்திட்டேன். எப்படிண்ணா? அன்னைக்கு அடிப்படையில் செத்து போச்சு? இல்லடா ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக தான் இருந்துக்குது. நேற்று போலீஸ் ரவுண்ட்ஸ் இருந்தப்போ 3 பேரை புஷ்டுக்கிறானுங்க. விசாரிச்சதுல அவனுங்க செயின் ஸ்நாச்சிங் மாட்டோம்ட்டு ராபர்லாம் பண்ணிட்டுக்கிறானுங்க போல. நம்ம ஏரியாலையா? ஆமாடா, பேப்பரில் ஃபோட்டோவோட போட்டுக்குது பாரு. அன்னைக்கு நான் போய் கேட்டது ஓவரா சீனை போட்டான். இனிமேட்டு எப்போ நான் வாபஸ் வாங்கினா? உள்ள உண்மை தெரிஞ்சிருக்கும், அதான் வாபஸ் வாங்கிட்டான். யாரா அவன்? 16 வயது நிலையில் வர டாக்டர் மாதிரி இருக்கான். சாரு தான் அந்த பொண்ணோட கள்ளக்காதலன். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணாண்டே நிறைய துட்டு நகைலாம் வாங்கிக்கினேன். இவரு ஒத்த ஜாலியா செம்மையா என்ஜாய் பண்ணிக்கிறான் மச்சான். இதுவும் கொஞ்ச நாள் பார்த்துக்குது, வேலைக்கே ஆகல. உன்னை என் துட்ட கூட இல்ல வா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்குது. இவன் என்ன பண்ணிக்கிறான் தெரியுமா? நேற்று நைட்டு மாட்டினானுங்களா அந்த 3 பசங்க. அவனுங்களாண்ட துட்டை குத்து இந்த பொண்ணையே போட்டு தள்ள சொல்லி பிளான் பண்ணிக்கிறான். அன்னைக்கு நைட்டு தேட்டராண்டா அட்டம் மிஸ் ஆயிடுச்சு. அப்படி உள்ள என்னதான் நடந்திருக்கும்? அது காலையில் தெரியும். டேய் தேட்டர் வாட்ச் பண்ணுற அந்த டாபரு அவன் தானா மச்சான் நேற்று ஹாஸ்பிட்டல் அந்த பொண்ணை போட்டு தள்ளிட்டான். அந்த பொண்ணோட புருஷன் தான் பார்த்து போலீஸில் பிடிச்சி குத்துக்கிறான். ஆஹா இதெல்லாம் நேற்று ஸ்டேஷனில் வச்சு உரிச்சு எடுத்துருப்பானுங்க. எவ்வளோண்ணா? ஹாஸ்பிட்டல் அந்த பொண்ணை போகிறதுக்கு பிளான் பண்ணி கொடுத்தது யார் தெரியுமா? யாரு? அதே சஞ்சய். என்னடா? ஆமாடா, பேப்பரில் அப்படி தான் போட்டுக்குது. நீங்கள் என்ன போலீஸில் மாட்டி விட்டுருவீங்க. நான் அவங்க கிட்ட சஞ்சய் தான் இதெல்லாம் பண்ண சொன்னான்னு சொல்லல தம்பி. ஆமாம், நாளைக்கே சஞ்சய் போலீஸில் மாட்டிக்கிட்டு அவனுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டா நாம் 2 பேருக்கும் சிக்கலாடாதே தம்பி. இல்லைண்ணா, அந்த தேவடியா பையில கண்டுபிடிச்சி நானே ஏதாவது பண்ணணும் தான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் எனக்கு மேட்ரு தெரிஞ்சிச்சுன்னு உடனே அவன் ஊர் விட்டு ஓடிருப்பான். அவன் கண்டிப்பாக மாட்டிக்க மாட்டானா? பேப்பர் பார்த்தியா? அன்னைக்கு தேட்டாண்ட நடந்தது மர்டர் அட்டம்ப்டா. ஏதோ எஸ்கேப் ஆயிட்டோம். டேய் எனக்கு ஏதோ பேப்பரில் வந்தது உண்மை தானே டவுட்டாக இருக்குடா. டேய் நியூஸ் பேப்பர்ரா, அவ்வளோ சீக்கிரம்லாம் எழுதிட மாட்டானுங்க. ஏண்டா நாம கூட தான் செயின் ஸ்நாச்சிங் பண்ணணும்னு பேப்பரில் வந்தது. அப்போ அது உண்மையா?